Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒரு தலைப்பிலே நாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் வாசித்த மல்கியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சரிப்பா, இப்போ ஆகாய் 1:7 வாசிங்க. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வழிகளை என்ன செய்யுங்க, சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய ஜனங்கள் ஊழியர்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், நாம் நம்முடைய வழிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே வேளையிலே ஆகாய் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆகாய் புஸ்தகத்திலிருந்து வாசிக்கலாம். இப்போதும் சிந்தித்து பாருங்கள். மனதிலே சிந்தித்து பாருங்கள், மனதிலே சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளில் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், பிரயோஜனமானதை சிந்தித்து பார்ப்போமாக. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எது பிரயோஜனமாக இருக்கும் அதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். கர்த்தருக்கு நம்முடைய காரியங்கள் எது பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நம்ம சிந்திக்கணும். சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் தேவ சித்தம் செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, என்ன நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட்களை நம்ம கொஞ்சம் விளக்கமாக நாம் தியானிக்கலாம். விரிவாக நாம் தியானிக்கும் போது இந்த காரியங்களை நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். கர்த்தருடைய கிருபைகளை, நன்மைகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். எதை சிந்தித்து பார்க்கணும்? கர்த்தருடைய கிருபைகளை, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை சிந்தித்து பார்க்கணும். கர்த்தர் சங்கீதம் 48ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 48:9. தேவனே, உமது ஆலயத்தின் நடுவில் பாருங்க, ஸ்தோத்திரம், ஆலயத்தின் நடுவில் என்ன செய்யணும்? ஆமாம், கர்த்தருடைய கிருபை என்ன செய்யணுமா? சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். சபைக்குள்ளாக வந்து நாம் சிந்திக்க வேண்டிய காரியங்கள் கர்த்தருடைய கிருபைகள். அல்லேலூயா. வேற எந்த சிந்தனை வரக்கூடாது. சோத்திரம் மற்ற நம்ம குடும்பத்தின் சிந்தைகளோ சோத்திரம் வேறு மற்ற காரியங்களை நம்ம சிந்தித்து கொண்டு வந்திருந்தோம்னா கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தரை விடுதலையோடு கூட ஆராதிக்க முடியாது, சத்தியத்தை நாம் அறிய முடியாது, தியானிக்க முடியாது. கர்த்தருடைய கிருபையை நாம் சிந்திக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். விசேஷமாக கடந்த நாம் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நாம் சிந்தித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. சிந்தித்து நம்ம என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். அவருடைய கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை நடத்தி கொண்ட வந்த பாதைகளெல்லாம் நினைத்து நம்ம குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, பெற்றோர்கள், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்கள் முதல் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் கர்த்தர் நடத்தி கொண்ட வந்த வழிகளையும் நினைக்க நாம் நினைக்க அது ஆச்சரியமாக இருக்கும். அது கர்த்தர் செய்த பெரிய காரியங்களாக இருக்கும். அது கர்த்தருடைய ஸ்தோத்திரம், தேவன் நமக்கு செய்த பெரிய அற்புதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். ஆமாம், ஏறக்குறைய 35 வருஷம் ஆக போகுது. 34 வருஷம் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளுக்கு முதல் கொண்டு கர்த்தர் செய்த காரியங்களை பார்க்கும்போது அற்புதமாய் அதிசயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் நன்றி சொல்லணும் கர்த்தருக்கு. அதே போல் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு ஸ்தோத்திரம், பெற்றோர்கள் என்ன பண்ணணும்? முதல்ல பிள்ளைகளுக்கு நம்ம முன்மாதிரியாக இருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் கொடுத்த சுகத்துக்காக, பலத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக, கர்த்தர் நமக்கு கொடுத்த பாதுகாப்புக்காக, கர்த்தர் நமக்கு கொடுத்த முதல் ரட்சிப்புக்காக, ரட்சிப்பிலிருந்து ஆரம்பிக்கணும்.
சோத்திரம். கர்த்தர் நம்மை நடத்தி வந்த நல்ல வழிகளை நினைத்து நாம் சிந்திக்கணும். பாருங்க, சிந்திக்க சொல்லி சொல்கிறார் ஆண்டவர். சிந்திங்க. அப்போ சிந்திக்கிறது எதுக்குன்னா, கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம மறுபடியும் நம்ம மனதில் கொண்டு வந்து ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லவும் அவரை மகிமைப்படுத்துவதற்கோ காகவும் தான் இதை ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ கர்த்தர் கொடுத்த வருமானம், கர்த்தர் கொடுத்த பாதுகாப்பு, கர்த்தர் கொடுத்த உயர்வு, கர்த்தர் கொடுத்த விடுதலை, கர்த்தர் கொடுத்த வெற்றி எல்லாவற்றிற்காகவும் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல முடியும். அப்போ கர்த்தருடைய கிருபைகளை நன்மைகளை நாம் சிந்தித்து கொண்டே இருக்க நம்ம கவனம் செலுத்தணும். குறிப்பாக சபைக்குள் வந்துட்டா அந்த எண்ணம் தான் வரணும். வேறு எந்த எண்ணங்களும் நமக்கு இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமைனாலே பொதுவாக நமக்கு வேறு சிந்தனை கொண்டு வரும். இன்றைக்கி ஆமாம் சோத்திரம், சிக்கன் வாங்குறதா, மட்டன் வாங்குறதா, ஃபிஷ் வாங்குறதா, அதெல்லாம் வீட்டில் போய் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. ஆமாம், இங்கே வந்து சிந்திச்சுக்கிட்டு அதை சிந்திக்கிறதுக்கு இங்கே வேலை இல்லை. இங்கே கர்த்தருடைய வேதத்தை சிந்திக்கிறதா. அல்லேலூயா. ஆமாம் சோத்திரம். ஆமாம், அதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும்போது அதெல்லாம் பார்த்துக்கலாம், இது பண்ணிக்கலாம். சோத்திரம். இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமே இல்லை. சோத்திரம். அதனால் அதுக்காக நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாதுன்னு இல்லை. அது முடிஞ்ச பிற்பாடு, ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு அதை செய்ய வேண்டிய காரியங்களை செய்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே சோத்திர கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நாளை நம்ம கணப்படுத்த தெரிஞ்சு கொள்ளணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த நாள் கர்த்தருடைய நாள் என்று சொல்லும்போது நாம் அதை ரொம்ப நம்ம கனப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏசாயா 58 கடைசி 2 வசனமாக வாசிக்கலாம். அதான் ஏசாயா 58 கடைசி 2 வசனம். எல்லாரும் கவனிச்சு கொள்ளுங்க. நம்ம சபைக்குள்ள இன்னைக்கு ஆராதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் இது வரைக்கும் ஆராதித்தோம், நல்லது. சோத்திரம். இன்னைக்கு நமக்கு பொதுவாக 2 ஆராதனை வைக்க வேண்டியதுதான். ஆனாலும் கூட மாலையில் இப்போ ப்ரோக்ராம் இருக்கிறதுனால விபிஎஸ் நம்ம ஒரு ஆராதனை வச்சுருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் அன்னையர் வந்திருக்கிறீங்க, நல்லது. சோத்திரம். இன்னும் வர வேண்டியவர்கள் சில வரலனாலும் கூட இந்த நாளில் நான் செய்ய வேண்டிய காரியம்னா, இது பரிசுத்த நாள், என் பரிசுத்த நாளாகி ஓய்வு நாளிலே வேதம் சொல்கிறது. பாருங்கள், இந்த நாளில் நல்லா கவனிக்கணும். இந்த நாளில் என்ன பண்ணக்கூடாது, நமக்கு இஷ்டமானதை என்ன செய்யக்கூடாதா, உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. ஆமாம், ஒரு சில இஷ்டமானபடின்னா இன்றைக்கி வந்து வேலைக்கு போகலாம். இன்றைக்கி போனால் ஒரு சில இடங்களில் சொல்லுவாங்க, என்னது ஓவர் டைமாக அதெல்லாம் கொடுக்குறாங்க, சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு போகிற ஆளுக்கெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அப்போ இப்போ என்ன மாற்றம் வந்திருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு கூட என்ன பண்ணுவாங்க, சிலர் ஃபங்க்ஷன் வச்சுருக்குறாங்க, உறவினர்களுடைய விசேஷம் இருக்குது, அதுக்காக போகிறேன்ட்டு ஞாயிற்றுக்கிழமை போவாங்க. தப்பு, அதெல்லாம் செய்யக்கூடாது. ஒருவேளை நீங்கள் ஆராதனை முடிச்சுட்டு நீங்கள் போனாலும் கூட அது குற்றமாகாது. ஆனால் ஆராதனை முக்கியப்படுத்தாமல், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காம நீங்கள் சோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை வேறு காரியங்களுக்காக நீங்கள் கொடுப்பீர்களானால் அது சோத்திரம், அது தவறாக காணப்படும் கர்த்தருடைய பார்வையில். அல்லேலூயா. அப்போ என் பரிசுத்த நாளாகி ஓய்வு நாளிலே ஆண்டவர் சொல்றார், உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு என்ன செய்யணுமா, உன் காலை விலக்கி. சோத்திரம். அதனால தான் ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம என்ன பண்ண கல்யாண காரியங்கள்லாம் வைக்கிறது இல்லை. பார்த்தீங்களா, கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை வைக்க மாட்டோம். பொதுவாக சனி ஞாயிறு அது ஊழியக்காரங்க சனிக்கிழமை கர்த்தர் பாத்தில் காத்திருக்கணும். சோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை இந்த செய்திக்காகலாம் நமக்கு நேரம் ஒதுக்கி சோத்திரம் செய்து அநேக வசனங்களை அறிந்து தியானித்து கர்த்தர் சமூகத்தில் பிரசிக்கணும். அதுக்கு நேரம் செலவழிக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் தனித்திருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கிறபடினால தான் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கிற நாள். அதனால் மற்ற காரியங்கள் கர்த்தருடைய ஆராதனை ஊழியத்தின் காரியங்களை மட்டும்தான் அன்னைக்கு செய்ய வேண்டியிருக்குது. மற்றபடி நம்ம குடும்ப காரியங்களில் நல்ல விசேஷங்கள்லாம் மற்ற நாளில் வைத்துக்கொள்ளலாம். திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஆமாம் வைத்துக்கொள்ளலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். சரி, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார், உன் காலை விலக்கி. அடுத்து என்ன சொல்கிறாரு, பாருங்க, நம்ம வழிகளின்படி நடக்கக்கூடாது. இந்த நாளில் நம்முடைய வழிகளின்படி நடக்க நம்ம நினைக்கக்கூடாது. ஆண்டவரின் வழியின்படி நான் நடக்க நான் விரும்புகிறேன், அதன்படி நடக்க என்னை நடத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும், நம்ம ஒப்பு கொடுக்கணும். அடுத்து என்ன சொல்கிறார், உனக்கு இஷ்டமானதை
இந்த வார்த்தைகள் எவ்வளோ கவனமாக இருக்காச்சு. இது பழைய ஏற்பாட்டு காலத்து அந்த பழைய ஏற்பாடு சபையாக இருக்குன்னு, பழைய சபையாக இருக்கும் தான், புதிய ஏற்பாட்டு சபையாக நமக்கும் தான் அந்த வசனம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்னைக்கு அவர்களுக்கு ஓய்வு நாள்ன்றது சனிக்கிழமை, இன்றைக்கி நமக்கு கர்த்தருடைய நாளாக நம்ம எடுத்துக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஞாயிற்றுக்கிழமை என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். அல்லேலூயா. அதனால நான் கர்த்தரை உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கிற நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆமென், ஸ்தோத்திரம். சரி, அப்போ சொல்லப்பட்டிருக்கிற உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், சரிங்களா, பேச்சு கூட என்னம்மா, சொந்த பேச்சை பேசக்கூடாதான். இந்த வசனத்தெலாம் படிச்சிருக்கீங்களா, அறிஞ்சிருக்கீங்களா? சரி, சொந்த பேச்சை கூட பேசாமலும் என்னம்மா செய்யணுமா? ஏன்னா இந்த நாளை என்ன செய்யணுமா, மனமகிழ்ச்சி நாளாக நினைக்கணும். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வந்து மனமகிழ்ச்சியான இருக்கணும். கர்த்தருக்குள்ள நான் பாடி துதித்து ஆராய்த்து கழிவுறணும். ஸ்தோத்திரம். ஆமாம், ஆண்டவரோடு கூட நான் உறவாடணும். தேவ பிரசனத்தால் நான் நிறையணும். கர்த்தருடைய மகிமை என் மேல் தங்கணும். இப்படிலாம் விருப்பம் இருக்கணும் உங்களுக்கு. உங்களுக்கு எனக்கு விருப்பம் இருக்கணும். கர்த்தருடைய ஓய்வு நாள் மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாள்னு சொல்கிறாரு. அதான் அதுக்கு தான் பரிசுத்த ஆராதனைன்னு நம்ம போடுறோம், ஆசீர்வாத ஆராதனைன்றலாம் போடுறோம். நல்லது, அதெல்லாம் சரிதான். அப்போ இந்த நாளை நம்ம என்ன பண்ணணும், சபையாய் கூடியவர் எல்லாரும் கூடி வருகிற நாள். மற்ற நாட்களில் ஜபங்கள் இருக்குது, கர்த்தர் பிள்ளைங்கள் வரக்கூடியவங்க வர்றீங்க, மற்றவர்கள் சோத்திர வேலை நிமித்தமாக உங்களால் வர முடியலனாலும் ஞாயிற்றுக்கிழமையை கூட அசட்டை பண்ணுகிற ஆட்கள் உண்டு. அவர்களை ஆச்சரிக்க மாட்டாங்க கர்த்தர். ஆமாம், பாருங்கள், ஒரு சிலர் பாருங்கள், சோத்திரம் ஏதாவது நினைச்ச வருவாராம், இல்லைன்னா சோத்திரம் இல்லாட்டி திருவிருந்து ஒரு சிலர் வருவாங்க. அப்படிலாம் இந்த வேதவசனத்தை கவனிக்க. சோத்திரம். அப்போ கர்த்தருடைய வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம எல்லாம் சபை கூடி வருகிற நாள். அல்லேலூயா. வேதத்தில் அந்த வார்த்தை இருக்கு பாருங்கள், சபை கூடி வருகிற நாள். சபை கூடி வருகிற நாள்ன்ற வார்த்தையெல்லாம் நீங்கள் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். சரி, வாசிக்க. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாளை எப்படி நம்ம நினைக்கணுமா, மகிமை உள்ள நாள், கர்த்தருடைய மகிமை வழங்குகிற நாள் என்று நாம் நினைக்கணுமா. அடுத்து என்னவா என்று சொல்லி அதை எப்படி எண்ணணுமா, மகிமையாக எண்ணுமாயானால், மகிமையாக எண்ணணும். நம்ம இப்படி செய்தால் நமக்கு என்ன நன்மையை கொடுப்பாராம், ஆசீர்வாதம். பாருங்கள், முன்னாடி சொல்லப்படுகிறது 13 வசனம் நிபந்தனை. இதன்படி நீ செய்யணும். கர்த்தருடைய நாளை நீ கணம் பண்ணி இப்படியாக நீ நடந்து கொள்ளணும். சோத்திரம். அந்த நாளை எனக்கென்று நீ ஏற்படுத்தி நீ சோத்திரம் செயல்படணும். சரி, வேலை நிமித்தமாக, குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக சில பேர் வேலைக்கு போக வேண்டியிருக்குது, நல்லது. அதே சமயத்தில் வேலைக்கு போக வேண்டியிருக்குன்னா நீங்கள் ஆராதனைக்கு வந்துட்டு நீங்கள் போங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு வேலையும் செய்யக்கூடாது, சனிக்கிழமையில். புதிய ஏற்பாடு காலத்தில் சோத்திரம் கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளை அறிவார். வேலையை ஒரு சிலர் அதாவது குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலை வைப்பாங்க. அப்போ நீங்கள் அவங்க சொல்லி தான் வரணும், எங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் முதல்ல 2 ஆராதனை நம்ம வைக்கிறோம், முதல் ஆராதனை முடிச்சுட்டு போகலாம். அப்படி போகக்கூடிய பிள்ளைங்களாம் இருக்கிறீங்க, வேலைக்கு போகிறவங்க இருக்கிறீங்க. அதை தேவன் நாங்களும் குற்றப்படுத்துறதில்ல, அது தேவனும் குற்றமாக நினைக்க மாட்டார்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக கர்த்தருடைய பிள்ளை சில இடங்களிலெல்லாம் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் நான் வரமாட்டேங்க. அதை கர்த்தரை ஆராதிக்கிற நாள். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக ஓய்வு வேணும். பாருங்கள், வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு வேண்டும்னு சொல்லி அதை நியமித்தவரே முதல்ல கர்த்தர் தான். அல்லேலூயா. பிற்பாடு தான் உலகம் முழுவதில் என்ன பண்ண கொண்டு வந்தாங்க, அதை ஒரு சட்டமாக கொண்டு வந்தாங்க. வாரத்தில் ஒரு நாள் மனுஷனுக்கு லீவு கொடுக்கணும். ஒவ்வொரு லேபர்ஸுக்கும் சோத்திர தொழிலாளிகளுக்கும் லீவு கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தது. சோத்திரம். சரி, பாருங்க, அடுத்து அப்படி நாம் செயல்படும் போது என்ன நடக்குமா, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பா. சோத்திரம். பார்த்தீங்களா, ஒரு சிலர் பாருங்க, அப்போ மனமகிழ்ச்சி இருக்காது. அப்படி சம்பாதிக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும், சோத்திரம் வேலைக்கு போகணும், சோத்திரம் அப்படின்ற ஒரு காரியங்களிலே இருக்கிறதுனால அவர்களுக்கு மனமகிழ்ச்சி இருக்காது. சோத்திரம். அப்போ ஒரே பாருங்கள், அப்படிப்பட்டவங்க பாருங்கள், ஒரே என்ன டென்ஷனாக இருப்பாங்க, ஒரு சமாதானத்தை இழந்து போயிருப்பாங்க. சோத்திரம். ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம கர்த்தர் சமூகத்தில் கூடி வந்து நம்ம பாடி துதித்து ஆராய்த்து வேதம் வாசித்து வேதத்தை தியானித்து இப்படி கர்த்தர் சமூகத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது நமக்கு மனமகிழ்ச்சி உண்டு. அல்லேலூயா. மனமகிழ்ச்சியாக இருப்பாய். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, பூமியின் பாருங்கள், நம்ம கர்த்தரை உயர்த்துறது ஆசீர்வதிக்கிறது எங்கன்றது இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணும்படி பண்ணி, யார் மனுஷன் பண்ணுறதில்ல, ஊழியக்காரன் பண்ணுறதில்ல, கர்த்தரை பண்ணி, கர்த்தர் செய்கிறார். இதை பண்ணி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தகப்பனாய் யாக்கோப்புடைய சுதந்திரத்தா உன்னை போஷிப்பேன். ஆமென். அல்லேலூயா.
பாருங்க, யாக்கோப்புடைய ஆசீர்வாதம் எப்படி ஆசீர்வாதம் தெரியுமா? ஆபிரகாம் ஈசாக்கை விட யாக்கோப்புடைய ஆசீர்வாதம் மேன்மையானது தெரியுமா உங்களுக்கு? அப்போ சொல்லப்பட்டிருக்கு, உன் தகப்பனாய் யாக்கோப்புடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன்னு சொல்லிட்டு, இது யாருடைய வாய் சொல்லிட்டு? ஆமாம், பாஸ்டர் ஜான் பாலுடைய வாய் சொல்லலை, கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு. ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் வாய் சொன்னது அது அப்படியே நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மறக்காதீங்க, ஏசாயா 58 கடைசி 2 வசனங்களில் என்ன பண்ணக்கூடாது? மறக்கக்கூடாது. உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். சரி, அப்போ ஒன்று, கர்த்தருடைய கிருபைகளை நன்மைகளை சிந்தித்து பார்க்கணும். ஆமாம், சிந்தித்து பார்க்கும்போது தான் ஆண்டவர் மேலே அன்பு நமக்கு பெருகும். நம்ம சிந்திக்காமல் இருந்தோம்னா ஸ்தோத்திரம், என்னது ஒரு ஆண்டவர் மேலே. ஆமாம், நீங்கள் ஏன்னா நம்ம மனுஷருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லைங்களா? சோத்திர ஊழியர்களுக்கு இருக்கும், விசுவாசிகள் இருக்கும். நம்ம சோத்திரம் ஆமாம் நிறையா தேவசித்தத்தின்படியான எதிர்பார்ப்புகள் அது நிறைவேறும். நம்ம மனுஷர் நினைக்கிற எல்லா விதமான தேவசித்தம் இல்லாத சுயசித்தத்தின்படியான எல்லா காரியங்களும் நடைபெறணும்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது. அது தேவசித்தத்தோடு ஒன்றிணைந்திருந்தால் அது நிறைவேறும். எங்கள் ஊழியர்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், இதுதான் காரியங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, இன்னொரு காரிய வசனத்தை வாசிக்கலாம். அடுத்து வேதம் சொல்கிறது, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஒன்று, கர்த்தருடைய கிருபைகளை நன்மைகளை சிந்தித்து பார்க்கணும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறது பார்க்கலாம். ஆகாய் 1:7 நம்ம வாசித்த அந்த வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வழிகளை சிந்தித்து பாருங்கள். சோத்திரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம தினமும் சோத்திரம் வீடுகளில் இருக்கிற வீடுகளில் நாம் ஆண்டவரை சோத்திர ஜபத்தில் தேடுகிறோமா? சோத்திர தினமும் வேதம் வாசிக்கிறோமா? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் என்று. அடுத்து என்னன்னு கேட்டால், நாம் சோத்திரம் எப்படியாவது தினமும் ஒரு ஆத்மாவுக்காக நான் சோத்திர சுவிசேஷம் அறிவிக்கிறோமா? இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். எப்படியாவது ஜனங்கள் ஆண்டவரை அறியும்படியாக நீங்கள் பிரயாசப்படுறீங்களா? நீங்கள் இதெல்லாம் இது பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். கர்த்தர் சோத்திர ஊழியத்துக்கு உதவியாக இருக்க முடியுதா? சபையில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஊழியத்துக்கு உதவியாக இருக்கணும். சோத்திரம் ஊழிய வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கணும். அந்த ஊழிய வாஞ்சி இருக்கும்போது என்ன இருக்கக்கூடாது? சோத்திரம் என்னுடைய விருப்பம், என்னுடைய சித்தம் நிறைவேறணும்னு சொல்லி ஒரு நாள் எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேறுதா என்பதில் கவனம் செலுத்தணும். ஹல்லேலூயா. சோத்திரம் கர்த்தர் நல்லவர். அப்போ தேவ சித்தம் நிறைவேறணும். அப்போ நிறைவேற நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் சோத்திரம், என் சித்தம் அல்ல உன் சித்தமே ஆக கிடவுது அப்படின்னு ஆண்டவர் ஜெபித்தார் பார்த்தீங்களா? அதே போல தான் நம்முடைய எந்த ஒரு காரியத்தை இப்போ விபிஎஸ் ஊழியம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் தேவ சித்தம் மட்டுமே நிறைவேறணும். எவ்வளோ பேர் நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, அதன்படியாக நீங்கள் செயல்படுறீங்கன்னு தெரியலை. சோத்திரம் வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், சோத்திரம் ஒரு வாலண்டியர்ஸாக இருந்து செய்கிறது அதுவும் ஒரு ஊழியம்தான். சரியா? சண்டே கிளாஸ் டீச்சராக இருக்கிறீங்க, அது ஒரு ஊழியம்தான். சோத்திரம் இந்த ஊழியத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த ஊழியத்தில் தேவ சித்தம் மட்டுமே நிறைவேற நீங்கள் முழுமையாக ஒப்பு கொடுத்துருந்தீங்களா? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். அல்லேலூயா. என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை இதில் நிறைவேறணும்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்கன்னா சரியான காரியம் இல்லை. கர்த்தர் சோத்திரம் பாருங்க, சுய சித்தத்துக்கு தேவ சித்தத்துக்கு எப்போதும் என்ன பண்ணும்? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடும். சோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். அதே போல் சபையில் இருக்கிற பெரியவர்களும் எல்லாருமே சோத்திர ஊழியர்கள் முதற்கொண்டு நாங்கள் முதல்ல ஜபத்தில் சொல்கிறது, ஆண்டவரே இந்த ஊழியம் இருக்கிறது, இதில் உம் சித்தம் மட்டுமே நிறைவேறணும், உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகணும் என்று சொல்லி தான் ஜபித்து தான் அதை நம்ம ஒரு ஊழியத்தை நம்ம செய்கிறோம். சோத்திரம். ஆகவே அந்த எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கணும். இதில் இந்த என்னுடைய பேர் வரணும் அல்லது என்னுடைய சோத்திரம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வந்துச்சுன்னா அது ஒரு ஈகோ. அதெல்லாம் ஆகாது, ஊழியத்துக்கு ஆகாது, குடும்பத்துக்கு ஆகாதுங்க. குடும்பத்தில் சோத்திரம் பெற்றோர்களுக்குள்ளாகவே இந்த ஈகோ பிரச்சனை குடும்பத்தில் பிரிவினை உண்டாக்கிறது. சோத்திரம் பிள்ளைகளுக்குள்ளாக கூட இருக்கிற ஈகோ பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்கிறது. அப்போ அது சபைக்குள்ளே எப்படிப்பட்ட பாதிப்பு உண்டு பண்ணும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அப்போ வசனத்தின்படி இப்போ சில காரியங்களை நம்ம பார்க்கலாம்.
அப்போ ஊழியத்துக்கு உதவியாக இருக்கிறீங்களான்னு பாருங்கள். அப்போ உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். சபைக்குள்ளே இருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்ட நீங்கள் உங்கள் சபைக்கு பிரயோஜனமாக நீங்கள் இருக்கிறீங்களான்னு நீங்கள் பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். ஜெபிக்கணும். சபையின் சபைக்காக, ஊழியத்துக்காக, ஊழியம் வளர்ச்சி அடையணும், ஆத்துமாக்களை கர்த்தர் தரணும், இதெல்லாம் நீங்கள் ஜெபிக்கணும். கர்த்தர் சகோதரன் ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வரணும், அழைச்சிட்டு வரணும். இந்த காரியங்களில் நீங்கள் கவனம் செலுத்தணும். இன்னும் ரசிக்கப்படாத உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கர்த்தரவுக்குமாக கொண்டு வர முயற்சி பண்ணணும். கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அதே போல் இப்படி இந்த ப்ரோக்ராம் இருக்குது, இந்த சமயத்தில் கூட்டுவாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பெற்றோர்களை கூட்டுவாங்க, வந்து கொஞ்சம் பாருங்கன்னு அழைச்சிட்டு கொண்டு வாங்க. சோத்திரம். அப்போ அங்கே பாருங்கள், அந்த பாடல்கள், அந்த சில அங்கே சொல்லப்படுகிற வசனங்கள், பிள்ளைகள் சொல்கிற வசனங்கள்லாம் அவங்கள வந்து தொடும். கர்த்தருடைய வசனத்துக்கு வல்லமை இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ பாருங்கள், நம்ம வாசித்த அந்த வேத வசனம் மல்கியாவில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தினுடைய வல்லமையை பாருங்கள், மகத்துவங்களை பாருங்களேன். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். 6வது வசனத்தை வாசிங்க. மல்கியா 2:6 வாசிங்க. சத்திய வேதம் பாருங்கள், யாருக்குள்ள ஊழியக்காரனுடைய வாயில் இருக்கணும். அதே சமயத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் கூட யாருன்னா ஆசாரியர்கள். கர்த்தர் எங்களையும் உங்களையும் எப்படி வைத்திருக்கிறார்? அவருடைய இரத்தத்தினால் கழுவி ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்றியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் சோத்திரம் இந்த ஒரு நிலவரம் லேவியர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. இன்னைக்கு புதிய ஏற்பாடு சத்தியத்தின்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றியிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சரி, அப்போ சத்திய வேதம் குறிப்பாக ஊழியக்காரனுடைய வாயில் இருந்தது. ஊழி இருக்கணும், அவனுடைய உதடுகளே. நல்ல கவனிங்க, சத்திய வேதம் உங்கள் வாயிலே, என் வாயில் உங்கள் வாயிலும் இருந்தால் என்ன காணப்படாது? அநியாயம் காணப்படாது. ஆமாம், சத்திய வேதம் வாயில் இருக்குதா, அநியாயம் வராது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ பாருங்கள், நம்முடைய சிந்தனைகள் சரியாக இருக்கும், நம்முடைய வாயின் வார்த்தைகள் சரியாக இருக்கும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். சோத்திரம் ஒரு மனமாக சோத்திரம் இணைந்து செயல்பட முடியுதா? விபிஎஸ்சியில் செயல்பட்டீங்களா? வலிய பிள்ளைங்க, கர்த்தர் உங்களை அறிவார். ஆண் பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க, சோத்திரம் அந்த அப்போ உங்களுக்கு கொடுத்த பொறுப்பில் அதை நல்லா எப்படி சந்தோஷமாக செஞ்சீங்களா? ஒரு மனமாக செஞ்சீங்களா? அதில் உங்களுக்குன்னு எதுவும் சோத்திரம் எதுவும் மகிமையை தேடிக்கொண்டீங்களா? மகிமை கர்த்தர் படுத்துவார். மகன் சொன்னால் சோத்திரம் கர்த்தர் மகிமைப்படுத்துவார். அவர் படுத்துட்டோம். ஆனால் நம்ம மகிமையை, கர்த்தருக்கு போக வேண்டிய மகிமை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. அப்போ அவர் வேதம் சொல்லி என்னை கணம் பண்ணுவீர்களே, நான் கணம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். அதை செய்வார், ஆண்டவர் செய்யணும். சோத்திரம். அதை நம்ம பாடணும், அதுவும் சரிதான். கர்த்தர் கொடுக்குற மகிமைன்னு சொல்கிறது என்னென்னா, நம்ம கொடுத்த கர்த்தரே கொடுக்குற மேன்மை. அல்லேலூயா. அது அவரே தான் கொடுக்கணும், நம்மளே தேடிக்கொள்ள முடியாது. சொல்ல போகிறீங்களா? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, கர்த்தர் நல்ல ஒரு வாசிக்கலாம். சத்தியவேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் என்ன செய்யப்படவில்லை? அநியாயம் காணப்படவில்லை. அவனு அப்படி அநியாயம் காணப்படாத சத்தியவாதம் இருந்துச்சுன்னா, சத்தியத்தின்படி நடக்க நம்ம அர்ப்பணிச்சிருப்போம்னா என்ன நடக்கும்னா, அடுத்த வார்த்தை, அவன் என்னோட அப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்களாம்? சமாதானமும் ஊழியர்களுக்கு இது முதல்ல, அடுத்த விசுவாசிகளுக்கு உங்களுக்கு சேர்த்து தான் இது. அப்போ கர்த்தரோடு கூட நம்ம எப்படி சஞ்சரிப்போம்? சமாதானமாகவும் இருப்போம், யதார்த்தமாய் சஞ்சரித்து அவரோடு கூட நெருங்கி ஐக்கியம் கொள்கிற ஒரு அனுபவம். அப்போ யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை திருப்பினீங்களா? அநேகரை அக்கிரமத்தை திருப்புறது என்னது? ரட்சிப்பலை நடத்துறது முடிஞ்சதா உங்களால்? எத்தனை பேர் அக்கிரமத்திலேருந்து திருப்பிக்கிட்டு இருக்கீங்க? கர்த்தர் பக்கமாக ரட்சிப்பெல்லாம் நடத்திருக்கிறீங்க. நடத்துறதுக்கு தான் அந்த வாலிப பிள்ளைகள் இந்த விபிஎஸ் வைக்கிற நோக்கமாக தான். எப்படியாவது அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைங்களை, வாலிப வயதில் இன்றைக்கி பாருங்கள், பிள்ளைங்கள் அநேக அக்கிரமத்திலையும் அநேக பாவத்திலையும் அடிமைப்படுறாங்க. சோத்திரம். அவங்க மேலே ஆத்மபாரத்தோடு கூட எப்படியாவது அவர்கள் நல்ல வழியில் வரணும், கர்த்தருக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை வாழணும் என்பதற்காக ஒரு கீழ்ப்படிதல், தேவன் மேலே விசுவாசம், தெய்வ பயம், நல்ல ஒரு பக்தியோடு கூட சோத்திரம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழும்படியாக துன்மார்க்கமான அந்த காரியங்கள் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இராதபடிக்கு ஒரு சோத்திரம், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக தேசத்திலே இந்த பிள்ளைகள் வாழணுக்காகத்தான் நம்ம இந்த முயற்சி எடுக்கிறோம். விபிஎஸ் ஊழியம், சோத்திரம், சண்டே கிளாஸ் ஊழியம் சபையில் வைத்திருக்கிற காரணம் அதுதான்.
அது சொல்லப்படுற அநேகர் அக்கிரமத்திலிருந்து திருப்பினான்னு சொல்லப்பட்டிருக்கு. அக்கிரமத்திலிருந்து அநேகரை நம்ம நீங்களும் நானும் திருப்பணும். சோத்திரம். இந்த வைராக்கியம் எத்தனை பேருக்கு இருக்குது? இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அடுத்த வசனம் 7வது வசனம், ஆசாரியனுடைய உதடுகள். சோத்திரம். ஆசாரியனுடைய உதடுகள். ஊழியர்கள், குறிப்பாக ஊழியர்களுக்கு மட்டும் இல்லை, அதை சொன்னேன், ஆசாரியர்களும் ராஜாக்களுமா இவங்களையும் மாற்றி இருக்கிறார்ப்பா. சோத்திரம். உங்களுடைய உதடுகள் எதை காக்கணும்? அறிவை. அப்போ சத்திய வேதம் வாயில் இருக்குன்னு 6ஆம் வசனம் சொல்கிறது. 7ஆம் வசனம், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். தேவனை அறிகிற அறிவை காக்கணும். சோதரன். சத்தியத்தை அறிகிற அறிவை காக்கணும். அடுத்து வேதத்தை. ஆமாம், என் வாயில் இப்போ வேதத்தை தேடுறீங்களா? கர்த்தருடைய வசனத்தை இப்போ பிரசங்கிக்கிறேன், போதிக்கிறேன். அப்போ ஊழியக்காரன் சத்தியத்தை அறிஞ்சு பேசணும். சோத்திரம். சத்தியத்தை வேதத்திலிருந்து சத்தியங்களை பேசக்கூடிய ஊழியக்காரங்கள் தான் சோத்திரம் தேவன் தெரிந்து கொண்ட ஊழியக்காரங்கள். இங்கே வந்துட்டு சினிமா கதையும் சீரியல் கதையும் பேசிக்கிட்டு இருந்தோம்னா சோத்திரம். ஆமாம், ஊழியக்காரன் கிடையாது. சோத்திரம். சொல்கிறேன், சத்தியத்தை பேசுகிற யாராக இருந்தாலும் சரி, வசனத்தின்படி நான் சொல்கிறேன். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ ஆசாரணி உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலை தேடுவார்களே அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். பார்த்தீங்களா? கர்த்தர் சோத்திரம். குறிப்பாக ஊழியக்காரர்களை என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய தூதன் சொல். தேவ தூதை கொடுக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர்கள். அப்போ முழுக்க கர்த்தரே பேசணும், கர்த்தருடைய மகத்துவங்களே பேசணும், தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளே பேசணும், தேவ சித்தத்தையே வெளிப்படுத்தி பேசணும். தேவன் என்ன சோத்திரம் ஜனங்களை சோத்திரம் பக்திக்குள்ளாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக குறிப்பாக சோத்திரம். ஆமாம், தேவனுடைய அந்த தேவனுக்குள்ளாக வாழ்வதற்கான வைராக்கியத்துக்குள்ளாக நடத்துவதற்கு தான் பிரசங்கம் பண்ணணும். சோத்திரம். தேவன் தருகிற நன்மைகள் இருக்குது, ஆசீர்வாதங்கள் இருக்குது, ஆலோசனைகள் இருக்குது, புத்திமதிகள் இருக்குது, எச்சரிப்புகள் இருக்குது, எல்லாம் தான் போதிக்கப்படணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்படி பாருங்கள். ஆனால் என்ன நடந்ததான் 8ஆம் வசனம், நீங்களும் பாருங்கள் துக்கத்தோடு சொல்கிறாரு. அன்றைக்கி இந்த ஆசாரியர்கள்ட்டையும் தப்பு இருந்துச்சு, விசுவாசிகள்ட்டையும் தப்பு இருந்துச்சு, பழைய ஏற்பாடு சபையார்கிட்ட. அது அவர்களைப் போல நீங்கள் இராதபடிக்கு கவனமாயிருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு நிருபம் எழுதும்போது சொல்கிறாரு. கர்த்தர் சோத்திரம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம் இல்லையா? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். திருஷ்டாந்தமாக உங்களுக்கு எழுதப்பட்டது என்று சொல்லப்பட்டு. சரி, இதை வாசிங்க. 8, நீங்களோ வழியை விட்டு விலகி. 8 எங்கே? மல்கியா 1, இது 2, 8 அதை வாசிக்கலாம். நீங்களும் வழியை விட்டு விலகி அநேகர் வேதத்தை குறித்து இடர பண்ணி. பார்த்தீங்களா? அப்படி வேதத்தை குறித்து இடர பண்ணுகிறது காரியங்கள் என்ன? சோத்திர வசனத்தை முக்கியத்துவப்படுத்தாமல் என்ன பண்ணுறது? வசனத்துக்கு மாறாக சோத்திர கள்ள உபதேசங்கள், கலப்பட உபதேசங்கள், துர் உபதேசங்கள் சோத்திரம் சபையில் சொல்லப்படும் போது என்ன உண்டாகும்னா ஜனங்கள் சோத்திரம் பின்வாங்கி போயிடுவாங்க, அவிசுவாசம் அடைஞ்சு போயிடுவாங்க. அதுக்கு தான் சோத்திரம். அப்போ பாருங்கள், வேதம் சொல்லுது, வேதத்தை குறித்து இடர பண்ணீர்கள், லேவியின் உடன்படிக்கையை. பதிகளை எவ்வளோ துக்கத்தோடு அந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லியிருப்பார். கெடுத்து போட்டியில் சேனையும் கர்த்தர் சொல்லுகிறார். சோத்திரம். அப்போ சரி, அது அப்போ அப்படி இருந்ததுனால என்ன தண்டனை வரும்னு சொல்லி அவர் இந்த மல்கியா புஸ்தகத்தில் நல்ல ஆலோசனைகள் இருக்குது, நல்ல கண்டிப்பான காரியங்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், ஊழியர்களும் விசுவாசிகள் இருக்கணும், தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், எல்லாமே இதில் இருக்குது. இந்த மல்கியா புஸ்தகத்தில் இருக்குது. வீட்டில் போய் மறுபடியும் பார்த்துக்கொள்ளுங்க. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து 3ஆவதாக கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். 2வது காரியத்தில் ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிற காரியங்களிலும் ஊழியத்துக்கு உதவியாக இருக்க வேண்டிய காரியங்களிலும் ரொம்ப சோத்திரம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகள். அல்லேலூயா. ஊழியத்துக்கு எப்படி தான் இருக்கணும்? வாய்த்தனம் சொல்லுங்களேன். எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லாரும், நானும் நீங்களும் ஆண்டவருடைய ஊழியம் யாருடையதுங்க? கர்த்தருடையது. அல்லேலூயா. ஊழியத்துக்கு எப்படி இருக்கணும்? உதவியாக இருக்கணும், உபத்திரமாக இருக்கணுமா? உதவியாக தான் இருக்கிறீங்களா? கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஒரு நாள் நல்ல தீர்மானம் இருக்கணும். உபத்திரமாக இருந்துடக்கூடாது ஆண்டவரே, சபைக்கு உமக்கு உபத்திரமாக இருந்துடக்கூடாது ஆண்டவரே. ஆமாம், உண்மை கர்த்தர் ஊழியத்துக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க.
எந்த ஒரு சின்ன பொறுப்பாக இருந்தாலும் அது கவனமாக ஜாக்கிரதையாக பயத்தோடும் பக்தியோடும் சோத்திரம் அதை செய்யணுமே தவிர அதை ஒரு விருப்பம் இல்லாமல் சோத்திரம் யாரும் கர்த்தருடைய ஊழியத்தில் விருப்பம் இல்லாமல் சோத்திரம் சரிவர நல்லா இணைஞ்சு ஒற்றுமையாக ஐக்கியமாக நீங்கள் மனசில் இருந்தால் தான் செய்யணும். இல்லைன்னா நீங்கள் அன்றைக்கி லீவ் போட்டுடணும். அந்த இதுக்கு என்ன பண்ணணும்? புரியுதா உங்களுக்கு? அது செய்யக்கூடாது. அப்படி யாரும் சங்கடப்பட்டு எதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரியாது. சோத்திரம் கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்கிறேன். சங்கடப்பட்டு என்ன செய்யக்கூடாது? கர்த்தருடைய ஊழியத்தை சந்தோஷமாக செய்யணும், முழு மனதோடு செய்யணும், அர்ப்பணிப்போடு செய்யணும். செய்திருக்கிறீங்களா? சண்டே இது விபிஎஸ் ஊழியம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னால் இடையில வர முடியல. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்தாங்க இல்லைங்களா? நான் ஒரு நாள் வந்தேன். மற்ற நாட்கள் எனக்கு கொஞ்சம் வெளியே சோத்திரம் வெளியே வேலைகள்லாம் இருந்தது. ஊழியத்து நிமித்தம் வர சொன்னாங்க, இருந்தது. சோத்திரம் ஆகினாலும் கூட தொடர்ந்து நீங்கள் நல்ல ஆர்வமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க பிள்ளைங்கள். சரிங்க, நல்லது. சோத்திரம் நல்ல முழு ஈடுபாட்டோட ஒரு மனமாக செய்யுங்க. அதுதான் முக்கியம். என்ன செய்யணும்? ஒரு மனம்னா புரியுதா? இணைஞ்சி என்ன பண்ணணும்? ஆமாம், சோத்திரம். அப்போ ஊழியக்கார சகோதரியோடு கூட என்ன பண்ணணும் நீங்கள்? ஆமாம், சோத்திரம். வாலிப பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்களும் நல்லா இணைஞ்சி செய்யணும். ஆண் பிள்ளைகளும் நல்லா இணைஞ்சி கேட்டு செய்யணும். ஸோ உங்கள் இஷ்டத்துக்கு எதுவும் செஞ்சிடக்கூடாது. சோத்திரம் எப்படி செய்யணும், ஏது செய்யணும், சோத்திரம் என்கிற காரியங்களில் நீங்கள் என்ன பண்ணணும்? கேட்டு செய்யணும் ஒவ்வொரு காரியங்களையும். சோத்திரம். அப்போ அவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்ல போகிறவங்க அப்படியா இந்த காரியங்களை வச்சு செய்வோம், இது இன்னும் இப்படி சிறப்பாக செய்யலாம், இப்படி ஏற்கனவே உங்களுக்கு ஐடியா கொடுத்துருப்பாங்க. செய்துக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் சோத்திரம் முழுமையாக உங்களால் இணைந்து செய்ய முடியணும். ஹல்லேலூயா. ஆமாம், ஈகோ வந்துடவே கூடாது. சோத்திரம் என் பேர், என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, அதுக்கெல்லாம் முதல்ல வேதம் சொல்லுங்கன்னு சுயத்துக்கு மறிக்கணுமா? என்னவா இருக்குதா வேதவசனம்? கிறிஸ்துவனோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு இனி நான் அன்னதே பிழைத்திருக்கிறேன், நீ நான் இல்லை கிறிஸ்துவே நீல் பிழைத்திருக்கிறார். அப்போ சவுலாகிய நான் செத்து போனேன்றாரு. அதாவது பழைய வாழ்க்கைக்கு நான் மரித்து போனேன். சோத்திரம். ஆனால் இனி நான் பவுலு, இனிமே நான் கர்த்தருக்காக தான் வாழ்வேன், கர்த்தருடைய சித்தம் மட்டும்தான் செய்வேன். ஒரு காலத்தில் என் சுய சித்தம், எனக்கு மனசு மாம்சம் என்ன எனக்கு தோணுச்சோ அது முடிவு செய்து கொண்டு வந்தேன். இனி அப்படி நான் செய்ய மாட்டேன். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அதோடு கூட மூத்த ஊழியர்களோடு கூட இணைந்து செஞ்சாரா? பவுலு இஷ்டத்துக்கு செஞ்சாரா? வேத்த வாசிருக்கீங்களா? அவர் எல்லாத்தையும் விட அதிகமாக நல்லா செயல்பட்டவர் யார்? பவுலு. ஆனால் பூப்பரலாகி கர்த்தருடைய ஊழியக்காரர் போய் ஊழியம் செஞ்சுட்டு வராரு. அங்கே வந்து இவங்க என்ன பண்ணுறாரு? அன்னைக்கு ஃபோன் வசதி இந்த மாதிரி வசதிலாம் இருந்துச்சா? இல்லை. நேரடியாக வந்து என்ன பண்ணுவார்? எருசலேமுக்கு வந்து ஆமாம் மூப்பொருளாகிய மூத்த ஊழியக்காரர்கிட்ட இருந்து என்ன பண்ணார்? கர்த்தர் செய்த அற்புதங்கள் எல்லாம் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. அப்போ இன்னும் என்ன செய்யணும்? நாங்கள் எப்படி செயல்படணும்? அங்கே ஆலோசனை கொடுக்குறதும் பார்க்கணும். கலாத்தியர் புத்தகத்தில் வாசித்தீங்கன்னா சோத்திரம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு வார்த்தை சொல்கிறேன், கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறாரு. சோத்திரம். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து தெரியப்படுத்துவாங்க. இந்த கர்த்தர் எங்களை கொண்டு இதெல்லாம் செஞ்சார், பவுலாகி என்ன கொண்டும் பர்னபாவை கொண்டும் இதெல்லாம் செஞ்சார், அதெல்லாம் பேசுவாங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, இப்போ பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. கர்த்தர் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் சோத்திரம் 7-8 வசனம் வாசிங்க. அதுவும் இல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாக இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக இருக்கும்படி. பார்த்தீங்களா? அப்போ தேவனுடைய அழைப்பு சுத்தத்தை அறிந்து அவங்க சரியாக செயல்பட்டாங்க பாருங்க. ஆமாம், அதுக்கு தான் சொல்கிறேன். ஊழியர்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கோ அதுக்குள்ளே நாங்கள் ஓடிக்கிட்டு இருப்போம். முழு நேரம் ஊழியக்காரங்க விசுவாசிங்க. இப்போ சோத்திரம். அப்போ சண்டே கிளாஸ் டீச்சர், உங்களுடைய பொறுப்பில் நீங்கள் சரியாக போயிட்டு சரியாக முழுமையாக அர்ப்பணித்து செய்யுங்க. நான் சொல்கிறது அதுதான். நீங்கள் செய்யலைன்னு சொல்ல வரல, முழுமையாக அர்ப்பணித்து நீங்கள் செய்யணும் இல்லையா? சோத்திரம். வாலிப பிள்ளைங்க, அதில் டீச்சராகவும் இருக்கிற பிள்ளைங்க இருக்கிறீங்க, நல்லது. அதே வேளையில் யாராக இருக்கிறீங்க? அதிகமாக பேர் வாலண்டியர்ஸாக இருக்கிறீங்க, அது ஊழியம் தான். சரி, ரைட்டு, கர்த்தருடைய ஊழியம் தான். இதை முழு நேரம் முழுமையாக அர்ப்பணித்து இணைஞ்சி அன்பாக ஐக்கியமாக செஞ்சிங்களா? செயல்பட முடிஞ்சதா? அப்படி இல்லைன்னா அது தவறு, ஊழியத்தில் சரியில்லை. அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சரி, வசனத்தின்படி சொல்கிறேன், வாசிங்க. இதை வாசிக்கலாம். 2:7 வாசாச்சா? அடுத்த வசனம். விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று
யார் கண்டு? மூப்பர்களாகிய மூத்த ஊழியக்காரர்களாகிய சோத்திரம் கர்த்தர் பேதுருவும் யாக்கோப்பும், அந்த யாக்கோப்பு யோவானும் கண்டு என்ன பண்ணாங்களாம்? சோத்திரம் 9ஆம் வசனம், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை யார் சொல்கிறாரு? பவுல் சொல்கிறாரு. அப்போ சோத்திரம் அவருக்கு அளிக்கப்பட்ட கிருபை அவர்கள் அறிந்திருந்தாங்க. சோத்திரம் அதே சமயத்தில் தேவனுடைய சித்தத்துக்குப்படி ஜெபம் பண்ணி அவர்களுக்கு சோத்திரம் அவர்களை தேவன் பயன்படுத்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற சோத்திரம் அவர்கள் இணைஞ்சு நின்றாங்க. பாருங்கள், மூத்த ஊழியக்காரர்களோடு இவங்களை இணைஞ்சு நின்றாங்க. அப்போ சோத்திரம் இப்போ தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு அப்படி இணைஞ்சு நிற்கணும். பாருங்கள், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அறிந்த போது தூண்களாக என்னப்பட்ட சொல்கிறாரு. தன்னை சொல்லலை அவர், தூண் சொல்லி தன்னை சொல்லலை. யாரும் சொல்கிறாரு? மூத்த ஊழியர்கள் அவர்கள் தூண்களாக இருந்தவங்கன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? தூண்களாக என்ன பெரிய ஊழியக்காரருங்க. பவுல் சாதாரண ஊழியத்தை இல்லை செய்யலை, ஆனால் இவங்களோட அதிகமாக ஊழியம் செஞ்சவர். தூண்களாக எண்ணப்பட்ட பேதுரு யாக்கோப்பு யோவானை விட அதிகமாக ஊழியம் செஞ்சவர். ஆனால் சொல்கிறாரு, நான் தூண் இல்லை, அவங்க தான் முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிற தூண்களாக இருக்கிறாங்க சபைக்கு. அல்லேலூயா. அப்படி தூண்களாக இருக்கிற ஊழியர்களாகிய எங்களோடு கூட இணைஞ்சிருக்கிறீங்களா? முடியுதா? ஆமாம், சோத்திரம். கர்த்தர் உங்களை குறித்து அறிவார். அல்லேலூயா. இணைஞ்சு நில்லுங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்கள் மூலமாக தேவ சித்தம் பூரணமாக நிறைவேறுங்க. கர்த்தர் சோத்திரம். எல்லாருக்கும் சொல்கிறேன், சபை முழுவதுக்கும் தான் சொல்கிறேன். குறிப்பாக ஊழியம் செய்கிறவர்களுக்கு அதிகமாக நான் சொல்கிறேன். சோத்திரம். ஒரு நாள் என்ன வந்துடக்கூடாது. கர்த்தர் ஆவியில் பேசுகிறாரு, சில உணர்த்துறாரு. அப்படி சபைகள், ஏன்னா பல சபைகளில் சில இது என்னது, ஆமாம் சோத்திரம், என் விருப்பம், என் சுயம், என்னுடைய ஆசை, இதெல்லாம் நான் சபையில் நிறைவேற்றணும். இவங்களுக்குன்னு பல ஆசை இருக்கும், விருப்பங்கள் இருக்கும், எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியாது. அல்லேலூயா. அது முடியாதுங்க. ஊழியக்காரன் நாங்களே எங்கள் விருப்பம் ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஊழியம் இல்லை. தேவ சித்தம் என்ன, தேவனுடைய ஆசை என்ன, அதை நிறைவேற்றுறதுக்கு தான் எங்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறார், உங்களையும் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதுவன் ஆண்டவரே உம்முடைய சித்தம், அதான் தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன், தேவ சித்தம் என்னில் பணமாக துணிக்குதான்னு ஒரு பாட்டு இருக்கா? அப்போ என் சித்தம் இன்னொரு பாட்டு இருக்கு, என் சித்தம் இல்லைனாதா உம் சித்தமாக கிடவுது. அல்லேலூயா. அதெல்லாம் அப்படிலாம் ஒப்பு கொடுத்து தான் அன்னைக்கு ஊழியம் செய்தாங்க. இன்றைக்கி அதான் அப்படி ஊழியம் செய்யணும். சோத்திரம். சபைக்குள்ளாக ஆமாம், என் விருப்பன்றது கிடையாது. என் விருப்பம்னு ஊழியக்காரன் எங்கள் விருப்பம்னு கிடையாது, உங்கள் விருப்பம்னு ஒன்று கிடையாது. கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய சித்தம் மட்டுமே. அல்லேலூயா. சரி வாசிங்களேன். சரி, யாக்கோப்பும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கு பிரசிக்கும்படி அந்நியோனி வலதை கொடுக்கிற பழக்கம் அந்த காலத்தில் அன்புக்கும் ஐக்கியத்துக்கு அடையாளமாக சகோதரர்களோடு கூட கை கொடுக்கிறது, சகோதரிகளோடு கூட கை கொடுக்கிறது, இதெல்லாம் ஒரு ஐக்கியத்தை, அன்பை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. சோத்திரம். சரி, அடுத்து பாருங்க, என்ன சொன்னாங்களாம்? 10வது வசனத்தை முடிச்சிடலாம். கர்த்தர் தரித்திரை நினைத்துக் கொள்ளும்படி மாத்திரம் சொன்னார். என்ன சொன்னாங்க? தரித்திரர் இருக்கிறாங்க. சோத்திரம். ரட்சிக்கப்படாத ஜனங்களில் சோத்திரம் பல சோத்திரம் பாருங்கள், ஏழைகள் இருப்பாங்க. சோத்திரம். அவங்க ரட்சிக்கப்பட்டு அவங்களும் சபைக்கு வரணும். சோத்திரம். நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க, அவர்களும் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும். வசதி படைத்த ரட்சிக்கப்படணும், அவங்களும் சபைக்கு வரணும். இதெல்லாம் நினைத்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. அது முக்கியமாக யாரை தான் சொன்னாங்களாம்? தரித்திரை நினைத்து கொள்ளும்படி எங்களுக்கு சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நாங்களும். சரி, இது மட்டும் இல்லை, இன்னும் நீங்கள் அப்போஸ்தலர் புத்தகத்தில் வாசிங்கன்னா கர்த்தர் சோத்திரம் அவர்களுக்கு போய் வந்து கர்த்தர் தங்களை கொண்டு செய்த காரியங்களை சோத்திரம் மூப்பர்கள்ட்ட கலந்து ஆலோசித்து இன்னும் அவர்களிடத்திலிருந்து சோத்திரம் இன்னும் தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு அவர்களிடத்தில் ஆலோசனை பெற்று கடந்து போனார்கள் என்றெல்லாம் இருக்குது. சோத்திரம். இப்போ நேரம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வதாக சோத்திரம், கர்த்தர் உங்கள் வாழ்வில் வந்த குறைகளை சிந்தித்து பார்க்கணும். கர்த்தர் சோதரி எவ்வளோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம். நைட்டு சரியே, நல்லது. அதே சமயத்தில் ஒரு சில குறைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கும். நம்முடைய கவலையினமாக நாம் சோத்திர தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியாமல் ஒரு சில சமயங்களாக நடந்து கொண்டதுனால நம்முடைய வாழ்க்கையில் சில சோத்திரம், சில குறைபாடுகள், சில சோத்திரம், சில தேவனுடைய சிற்சைகளோட வந்திருக்கலாம். ஊழியர்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, விசுவாசிகள் வாழ்க்கையில் கூட கவனம் இல்லாது இருந்தால் வரும், இதெல்லாம் வரும். சோத்திரம். பாருங்கள், வாசிக்கலாம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 15 17 வசனத்தை வாசிங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 15 17 வசனம். இப்போதும்
கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்ட முதல் இப்போ நடந்ததை உங்கள் மனதில் பாருங்கள், எல்லாம் சிந்தித்து பாருங்கள் தான் இந்த வசனங்கள் வரும். அதிகமாக சிந்தித்து பார்க்கணும், நம்முடைய மனதில் சிந்தித்து பார்க்கணும், நம்முடைய வழிகளை சிந்தித்து பார்க்கணும், கர்த்தருடைய கிருபையில் நன்மையை சிந்தித்து பார்க்கணும்னு சொல்லி பார்த்தோம். சரி, வாசிக்கலாம். அந்த நாட்கள் முதல் ஒருவன் குறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா? 20 மடங்கு இருந்த 20 சோத்திர மரக்கலாக கண்ட அம்பாரத்தின் இடத்தில் வந்தபோது 10 மரக்கால் மாத்திரம்தான் என்ன செய்யான் இருந்தது. ஒருவன் ஆலையின் தொட்டியில் 50 குடம் மொல்ல ஆலையின் இடத்துல வந்தபோது எவ்வளோ தான் இருந்துச்சான்? 20 குடம் மாத்திரம். அப்போ குறைவு வந்துச்சான். சரி, இதுக்கு விளக்கம் கொடுக்குறேன், வாசிக்கலாம். 17 வரைக்கும். பாருங்க, கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் கல்மழையினாலும் உங்கள் கைகளின் வேலையிலெல்லாம் யார் அடித்தாரா? வசனத்தை கவனிச்சிங்களா? கர்த்தர் அடிக்கிறாராம். சோதரி, ஏன்னா ஒரு சிலர் பாருங்கள், கர்த்தருக்கு கொடுக்குற காரியங்களை உண்மையாக இருக்கிறது இல்லை. அப்போ ஏதோ விதத்தில் வேறு விதத்தில் போயிடும். கர்த்தருக்கு கொடுக்க மாட்டாங்க, வேறு விதத்தில் அது சோத்திரம் போயிடும். அந்த பணம் வீண் செலவில் போயிடும். ஒரு சிலருக்கு சொன்னால் புரியாது. சோத்திரம் என்ன சத்தியத்தை மட்டும்தான் சொல்ல முடியும், கேட்கலையே நம்ம கட்டாயப்படுத்த முடியுமா? பாருங்க, கற்காயினாலும் விஷப்பணியினாலும் கல்மழையினாலும் உங்கள் கைகளின் வேலையெல்லாம் அடித்தேன். அடுத்து பாருங்க, ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர். அப்போ கர்த்தரிடத்தில் மனதை திருப்பணும். சோத்திரம் திருப்பாமல் போனீர்கள் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? சோத்திரம். அப்போ பாருங்க, ஏன் குறைவுகள் வருகிறது? ஏன் கடன்? ஏன் மனவேதனை? ஏன் தேவையில்லாத நிந்தனைகள்? சோத்திரம் ஏன் நம்ம சந்திக்குது? மற்றவர்களை நிந்திக்கிறாங்களா நம்மளை? நம்ம அப்படி இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ ஏன் நம்முடைய வாழ்க்கையில் எதில் ஒரு சில அகலக்காலம் வச்சுருவாங்க, தேவையில்லாத காரியங்களில் போய் சிக்கிக்கொள்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆடம்பரமான சில காரியங்களை போய் சிக்கிக்கொண்டா கடன் வந்துடும், கஷ்டம் வந்துடும், குறைவுகள் வந்துடும், அதனால பாடு வந்துடும். பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேதம் சொல்லுகிற ஆலோசனையை நம்ம கடைபிடிக்கணும். பாருங்கள், பிரசங்க 7ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்களேன். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திருக்கணுமா, தாழ்வு காலத்தில் என்ன செய்யணுமா? சிந்தனை செய்யணுமா? வாசிங்க. வாழ்வு காலத்தில். அப்போ வாழ்வு காலம்னு ஒன்று இருக்கும்போது, நல்ல கவனிங்க, வாழ்வு காலம்னு ஒன்று இருக்கும்போது அந்த காலத்தை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும்? ஆமாம், சோத்திரம் கவனமாய் அதை நாம் பத்திரப்படுத்தி அந்த நாட்களில் தேவன் தந்த ஆசீர்வாதத்தை நாம் காத்துக்கொள்ளணும். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் தான் காத்துக்கொள்ளணும். வேதம் சொல்லுங்க, வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திருக்கணும். அதே சமயத்தில் பாருங்க, வந்துச்சா சோத்திரம். ஒரு சிலருக்கு பாருங்க, ஆமாம் 500 வந்தாலும் ஆமாம் சோத்திரம் செலவு பண்ணிடுவாங்க, 1000 வந்தாலும் செலவு பண்ணிடுவாங்க. அதை மீதம் வைக்கணுமே, அதை சேர்த்து வைக்கணுமே, நாளைக்கு நமக்கு வருமானம் எப்படி இருக்கும், நாளைக்கு நம்மளுக்கு சம்பாத்தியம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டாங்க. ஸோ 500 வந்தாலும் செலவு பண்ணிடலாம், 1000 வந்தாலும் செலவு பண்ணி. அப்போ பாருங்கள், சோத்திர குடும்பத்தில் சேமித்து வைக்கிற பழக்கம் வேணும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களில் உண்மையாக இருந்து கொடுத்து நீங்கள் ஞானமாகவும் குடும்பத்தை நடத்தினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கடன் இல்லாமல் நடத்துவார். அல்லேலூயா. சத்தியத்தின்படி நான் சொல்கிறேன். அப்போ வாழ்வு காலத்தின் நன்மையை அனுபவித்து தாழ்வு காலத்தில் என்ன செய்யணுமா? சிந்தனை செய்யணும். சரி, என்னவா? மனுஷன் தனக்கு பின் நல்லா கவனிக்கணும். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டை என்ன செஞ்சாராம்? ஒன்று கொண்டு எதிரடியாக வைத்தார். சோத்திரம். அப்போ நாளைக்கு பாருங்கள், நாளைக்கு என்ன நிலைமை போகும்? சோத்திரம். நாளைக்கு என்ன தொழில், உதாரணம் சொல்கிறேன், தொழிலோ வியாபாரமோ வேலையோ, சோத்திரம். பாருங்கள், ஐடிலாம் ஒரு நேரத்தில் நல்லா முதல்ல எடுக்கும்போது எவ்வளோ எடுத்தாங்க? ஆமாம், 1 லட்சம் மேலே பணம் சம்பாத்தியம் அப்படிலாம் இது பண்ணி கொடுத்தாங்க இல்லைங்களா? இப்போ என்னது? சோத்திரம். இப்போ எடுக்கிறவங்களாம் எப்படி எவ்வளோ எடுக்கிறாங்க? இப்போ 20,000 25,000 தான் கொடுக்குறான். 3 நாளில் ஒரு பகுதி தான் கொடுக்குறான். சோத்திரம். அப்போ அந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்துருச்சு. சோத்திரம். அப்போ வருமானம் குறைக்கப்பட்ட சூழ்நிலையில் அப்போ சோத்திரம். அப்போ அதிலிருந்து ஒரு சிலருக்கு அப்படியே இந்த சர்வீஸ் கூட கொஞ்சம் சம்பளம் கொடுக்கறது உண்டு. ஆனால் ஒரு காலத்தில் தொடக்கத்தில் பாருங்கள், உதாரணம் சொல்கிறேன், ஒரு சோத்திரம் இன்ஜினியரிங்லாம் தொடக்க காலத்தில் படித்து பாருங்கள், தொடக்கத்தில் நல்ல சம்பளம். இப்போ அப்படி நிலைமுறை இருக்கிறதா? இல்லையே. பார்த்தீங்களா?
அப்போ காலத்துக்கு ஏற்றபடி சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்ம என்ன பண்ணணும்? ஆமாம், சோத்திரம். நம்முடைய காரியங்களில் ரொம்ப கவனமாக இருந்து குடும்பத்தை நடத்துகிறதுல அது சோத்திரம். ஆமாம், ஒரு குடும்பத்தின் காரியங்களையும் பொறுப்பாக பார்க்கணும். சோத்திரம். தேவனுக்கும் உண்மையாக இருக்கணும். அதே சமயத்தில் நாம் சேமித்து வைக்கிற அந்த காரியங்களிலும் ஒரு பிள்ளைகளுக்கு திருமணம் வரும், நல்ல காரியங்கள் வரும். அதுக்கு போயிட்டு என்ன பண்ணுறது? அங்கே போய் யார்ட்டையாவது போய் கடன் வாங்கிடுவோம். சோத்திர யார்ட்டையாவது போய் எப்படியாவது என்ன பண்ணலாம், சொந்த பந்தவன்கிட்ட உதவி வாங்கலாம். இப்படின்ற எண்ணங்கள் நம்ம இருக்கக்கூடாது. அது 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 சரிப்படாது. அப்போ தாழ்வு காலம் இது அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துடாதபடிக்கு நம்ம தான் கவனமாக காத்துக்கொள்ளணும். வேதம் சொல்கிறதான் சொல்கிறேன். நல்ல ஒரு ஆலோசனை இதெல்லாம். இதை ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டீங்களா மைனஸாக எடுத்துக்கிட்டீங்களா எனக்கு தெரியல. எப்படி எடுத்துக்கிறீங்க? சரி, நல்லது, சோத்திரம். சரி, அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா 52 வாசிங்க, 58:2 வாசிங்க. ஏசாயா 58:2. 58:2 8 சொல்லலைங்க நான். 58:2 தான் சொன்னேன். தங்கள் அதான் தம்பி 8 போட்டியாப்பா. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். விரும்புகிறார்கள். அதெல்லாம் விருப்பம்லாம் ஆசையாக இதெல்லாம் சரியாக இருக்குது. ஆனால் அதன்படி நடந்தாங்களான்னு தான் இல்லை. யார்? இஸ்ரவேலர்கள். பழைய ஏற்பாட்டு சபையை அப்படிலாம் விரும்புகிறாங்க, ஆசைப்பட்டாங்க. ஆனால் அதன்படி நடக்கலை. அதுதான் தப்பு. சோத்திரம். அந்த மாதிரி காரியங்கள்லாம் இராதபடிக்கு அப்போ நம்முடைய வாழ்வில் வந்த குறைகளை சிந்தித்து பார்க்கணும். சோத்திரம். சரி, இதுக்குரிய ஆதாரமாக இன்னும் பல வசனங்கள்லாம் வேதத்தில் உண்டு. சரி, இது போதும். அப்போ சோத்திரம். அப்போ நம்ம பாருங்கள், ஒரு வசனம் இருக்குது. உங்கள் பாவங்களே உங்களுக்கு ஏசியா உங்களுக்கும் தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணுறது? உங்கள் அக்கிரமம். எத்தனை வசனம்? எத்தனை அதிகாரம் வசனம்? 59. சரி, 58ன்னு சொல்லிட்டேன். 59:2 வாசிக்கலாம். உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. அப்போனா பாவங்கள் அக்கிரமங்கள். பாவம் என்று சொன்னால் சோத்திரம், அநீதியெல்லாம் பாவம்தான். சோத்திரன்றெல்லாம் இருக்கிறது. சரிதான், சோத்திரம். அதே சமயத்தில் அக்கிரமம் என்பது கிரமத்துக்கு ஒழுங்குக்கு மாறாக இருக்கிறதெல்லாம் அக்கிரமம். அப்போ உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை என்ன செய்கிறது? உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் ஏன் குறை வருது அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்தில் தேவனுக்கு பிரியமில்லாமல் நான் நடந்துட்டோம். தேவனுடைய சோத்திர ஆலோசனைப்படி நம்ம நடக்கலை, தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம நடக்காமல் போனதுனால தான் நான் சோத்திர இந்த குறைவுகள் வந்ததா என்று நாம் சிந்தித்து பார்க்கணும். எல்லாருமே இப்போ எங்களுடைய ஊழியக்கார குடும்பத்திலையும் விசுவாச குடும்பத்திலையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியங்கள்லாம் இருக்குது. இதனால நல்ல சிந்தனைக்கு இடம் கொடுப்போம். ஹல்லேலூயா. ஏன்னா எதுக்கு நான் சிந்தித்தோம்னா, இனிமேல் நாம் கவனமாக இருந்து நம்மை காத்துக்கொண்டு மேன்மைக்கு உயர்வுக்குள்ளாக வருவதற்கு கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. சரி, அதுக்காகத்தான் கர்த்தர் சத்தியத்தை பேசுகிறார் நம்மோடு கூட. அடுத்த 4வதாக ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கணும். ஆவிக்குரிய காரியங்கள். இப்போ ஆவிக்குரிய சபையில் இருக்கிறோம், தேவனுடைய சபையில் இருக்கிறோம். அப்போ சோத்திரம். சில வசனங்கள் வாசிங்களேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, இதெல்லாம் சிந்திக்கக்கூடிய சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆவிக்குரிய காரியங்கள். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, 2வது ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. எத்தனை வருதுன்னு அப்புறம் சொல்லணும். ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. 3வது நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கருத்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்து கொண்டு இருங்கள். அல்லேலூயா. புகழ்னா உங்களுக்கு புகழை தேடுறதில்லை, எனக்கு உங்களுக்கும் தேடுறதில்லை. கர்த்தருக்கு எப்படி புகழை சேர்க்கலாம், கர்த்தருக்கு எப்படி மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா. இதை சிந்திக்கணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு புகழை தேடுங்கன்னு. ஆமாம், நமக்கு புகழை தேடுறதுக்கு சொல்லலை, கர்த்தருக்கு புகழை தேடணும். அல்லேலூயா. நான் சிறுகவும் யார் பெருகணும்? அவர் பெருகணும். அந்த எண்ணம் தான் நமக்கு எப்போது இருக்கணும். ஆமாம், நம்ம உயர்த்தினோம்னா
சோத்திர கர்த்தரை நம்ம என்ன பண்ணிடுவோம், மட்டுப்படுத்திடுவோம். எப்போதுமே அது இருக்கக்கூடாது. சோத்திர பிலிப்பியர் 4:8. அப்போ இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள், இதையே சிந்திங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டில் போய் அந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, அருமையான வேத பகுதி. சரி, அப்படி சரி, ரோமர் 8ஆம் அதிகாரம் அப்படி சிந்தித்து கொண்டு இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அதில் சில வசனங்களை கூட வாசிக்கலாம். அந்த 4:8 அது கீழே உள்ள வசனங்களை வாசிக்கலாம். அப்படி நடந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? சிந்தித்து கொண்டிருந்தால் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பிலிப்பியர் 4:9 கூட வாசிக்கலாம். என்னிடத்தில் கற்றும் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பிலிப்பியர் சபையாரே, என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறீங்களே, சத்தியத்தை கற்றுக்கொண்டு இருக்கீங்க, சுவிசேஷத்தை அறிஞ்சு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க. என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும், எத்தனை சொல்றாரு பார்த்தீங்களா? கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும். இதில் இந்த அனுபவம் உங்களுக்கும் நாங்கள் பயிற்சிக்கிறோம், இதெல்லாம் கொடுத்துருக்குறோம். சோத்திரம். சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். ஆமாம், இருக்கிறவைகளோ அவைகளே என்ன செய்யணுமா? செய்யுங்கள். அப்போ என்ன நடக்கும்? அப்பொழுது சமாதான தேவன், ஆமென், அல்லேலூயா, சமாதான தேவன் உங்களோடு இருக்கணும்னா ஊழியர்கள் மூலமாக கொடுக்குற, சபையின் ஊழியர்கள் மூலமாக கொடுக்குற சத்தியங்களை நன்றாக அறிந்து, ஆமாம், அதன்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் சமாதான தேவனாய கர்த்தர் உங்களோடு, உங்கள் குடும்பத்தோடு, பிள்ளைகளோடு, சந்ததிகளோடு, தொழிலோடு, வியாபாரத்தோடு, வேலையோடு, பிள்ளைகளோட படிப்போடு, எதிராங்களோடு கூட கர்த்தர் நிச்சயமாக இருப்பார். அல்லேலூயா. ஆமாம், இதில் கவனம் செலுத்துங்க. செய்தின்றதுக்காக கண்ட ஆளுகளோட இதெல்லாம் பார்க்காதீங்க. நிறைய கலப்பட உபதேசம், கள்ள உபதேசம், துருபதேசம். சோத்திரம். ஆமாம், அந்த பூமிக்குரிய சோத்திரம், ஆமாம், ஆசீர்வாதத்தையே மையமாக வைத்து ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் முக்கியப்படுத்துகிறாரு. வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய காரியத்தை முக்கியப்படுத்துகிறது. அதே சமயத்தில் நமக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் வேண்டும் தான், அதையும் தேவன் அறிவார். நம்ம பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்குரிய சத்தியங்களையும் பேசுகிறோம் தான். சோத்திரம். ஆகவே முழுக்க பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் பேசினாலும் அது சரியான ஒரு சோத்திர போதனை அல்ல. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் சொல்லப்படணும், பேசப்படணும், சோத்திரம் போதிக்கப்படணும். பூமிக்குரிய, நமக்கு பூமியில் வாழ்கிற வரைக்கும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் வேண்டும் தான். சோத்திரம். அப்போ தேவனுக்கு உண்மையாக இருந்தால் தேவன் நமக்கு வேண்டியதை தேவன் தந்த நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இப்பொழுது அடுத்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள் தான். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5 வசனம் 6 வசனம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் சந்திக்கிறார்கள். ஆமாம், ஆவியின்படி நடக்கிறவர்களோ பார்த்தீங்களா, ஆண்டவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கிற பிள்ளைகள் கூட என்னபடி நடக்க முடியும்? மாம்சத்தின்படி நடக்க முடியும். அதுக்கு தான் வேதம் அப்போஸ்தலன் பவுல் ஆலோசனை சொல்கிறார், மாம்சத்தின்படி நடந்துடாதீங்க, ஆவியின்படி நடங்க. ஆவியின்படினா இன்னும் சொல்ல போனால் வசனத்தின்படி நடங்கன்னு அர்த்தம். சோத்திரன். ஆண்டவர் சொன்னாரா, நான் உங்களுக்கு போதிக்கிற வசனங்கள், சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்குன்னு சொன்னாரா? சோத்திரம். யோவான் புத்தகத்திலையா ஆண்டவர் சொல்லியிருக்கிற பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு சொன்ன வசனங்கள் ஆவியாயும், 8வது அதிகாரத்தில் இருக்கா, யோவான் புத்தகத்தில் தான் இருக்குது. அதாவது ரோமர் எபிரேயர் 4:12 அது ஒரு சத்தியம் இல்லை. வேத வசனத்தை குறித்ததான முழுமையான காரியங்கள். தேவனுடைய வசனமானது ஆவியும், அது கூட வாசிக்கலாம் ஒருத்தர். யோவான் 6ஆம் அதிகாரம் 63 வாசிக்கலாம். ஆவியை உயிர்ப்பிக்கிறது என்னதான்? சோத்திரம். இந்த மாம்சமானது ஆண்டவர் சொல்கிறாரு ஒன்றுக்கும் உதவாதுன்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா? அப்போ ஆவியானவரோடு இணைந்து இந்த மாம்சம் செயல்படும் போது, தேவ சித்தத்தை நிறைவேற்ற நம்முடைய மாம்சம் இடம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, எதுக்கு உதவாதுன்னா ஆண்டவர் சொல்கிறாருன்னா, தேவனுடைய காரியங்களில் வெறும் மாம்சம் எண்ணமும் மாம்ச சிந்தையும் உதவாது. ஆனால் தேவனோடு இணைந்து தேவனுடைய சித்தம் செய்வதற்கு நம்முடைய மாம்சம் ஒத்துழைச்சிச்சுன்னா அதனால தேவனுக்கு மகிமை உண்டாகும். அல்லேலூயா.
அதே சொல்கிற அப்படின்னால சரீரம் இல்லை இருந்தால் தானே இப்படி சொல்லுவாங்க இல்லையா? சோறு இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்வது போல் சரீரமும் நமக்கு வேண்டும். நம்ம சோத்திரம் உழைக்க நமக்கு நமக்கு சரீரமும் ஆரோக்கியமாக இருக்கணும். அதை சொல்லலை, ஆரோக்கியம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஆண்டவர் சொல்லலை. அது மாம்சம் என்ன, மாம்ச சிந்தை அது மரணம்னு சொல்லப்பட்டிருக்குது. அதைத்தான் சொல்கிறார், மாம்சம் ஒன்றுக்கு உதவாது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ தெரியுங்களா? ஆவியானவர் என்று காரியங்கள் வேற. ஆவி என்பது இங்கே என்ன சொல்றது? வசனத்தை குறிக்கிறது. நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் இருக்கிறது, கர்த்தருடைய வசனங்கள் இந்த நம்ம வேத வசனம் எப்படியா இருக்குது? ஆவியாயும் இருக்கிறது, ஜீவனாயும் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் ஜீவனுடையது, வல்லமையுடையது. கர்த்தர் சோதரட்டும். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது எபிரேயர் 4:12 அப்படி அதை கூட வாசிக்கலாம். அதுவும் பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த வேதத்தினுடைய இன்னும் மகத்துவமான காரியங்கள் இன்னும் விலக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். தேவனுடைய வார்த்தையானது நம்ம கையில் இருக்கிறதே வேதவசனம். இந்த வேதத்தில் உள்ள 66 புத்தகத்தில் உள்ள இந்த தேவனுடைய வார்த்தையானது எப்படிப்பட்டது? வாசிக்கலாம். ஆமாம், சோத்திரம் ஜீவனும் வல்லமையுள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் பாருங்க. இந்த வசனத்துக்கு எவ்வளவு காரியங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இது தனித்தனியாக விலைக்கு சொல்கிறதுக்கு நம்ம சோத்திர ஒரு செய்தியை எடுக்கலாம். அவ்வளவு காரியங்கள் இருக்குது. வீட்டில் போய் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? சரி. இப்போ ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனமும் மறுபடியும் வாசிக்கணும். மாம்சத்தில் நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் தான் சிந்திப்பாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். உலகம், மாமிசம், பிசாசு இவைகளை ஜெயித்து ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா. உலகம், சோத்திரம். அப்போ மாம்சன்றது நம்மளோட தான் இருக்குது. இதில் உருவாக்குற இச்சையை நம்ம மேற்கொள்ளக்கூடிய தேவ பலனை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இந்த மாம்சத்துக்குள்ள என்ன இருக்குது? ஆமாம், என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, இச்சை, இதெல்லாம் உருவாகிற இடம். இது பூரா கண்ட்ரோல் படுத்துறது தான் கர்த்தருடைய வசனம். சோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவருடைய அந்த கிருபை, சோத்திரம். நம்ம ஜபம், துதி, சோத்திரம், ஜபம், சோத்திர வேதத்தை கை கொள்ளுகிறது. இதெல்லாம் இதை மேற்கொள்ளக்கூடிய வழிகள், மாம்சத்தை மேற்கொள்ளக்கூடிய வழிகள். அடுத்து சொல்லப்படும் மாம்ச சிந்தை எப்படிப்பட்டதா? மரணம்னா சரீர மரணம் இல்லை. மாம்ச சிந்தை என்பது அதாவது தேவனோடு இருக்கிற சோத்திர உறவை துண்டித்து போடக்கூடியது மாம்ச சிந்தை. அப்படியே இருக்கிறவங்க பாருங்க, கர்த்தர் விட்டு போயிடுவாங்க. சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வந்தால் கூட சோத்திர தொடர்ந்து மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சோத்திர கர்த்தர் விட்டு பின்வாங்கி போகிற ஆளுகள்லாம் பார்க்குறீங்க. யாருன்னு கேட்டால் அவங்க ரொம்ப மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்து சோத்திர தேவ சிந்தைக்கு அது இடம் கொடுக்காததுனால வந்த பாதிப்பு. அப்போ ஆவியின் சிந்தையும் என்ன செய்யும்? ஆமாம், ஆவியின் சிந்தையை உடையவர்களாக நம்ம இருக்கணும். ஆமாம், அல்லேலூயா. ஆவியானவருடைய சிந்தை. அப்போ இன்னும் சொல்ல போனால் வசனத்தின் சோத்திரம். ஆமாம், வசனத்தினுடைய நடத்துதல், ஆவியும் ஜீவனுமான வசனத்தினுடைய படி நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அது எப்படிப்பட்டது? ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுக்கறது. பார்த்தீங்களா? அதுக்கு வேத வசனம் எவ்வளோ முக்கிய நம்ம அறியணும். பார்த்தீங்களா? இது வேத வசனத்தை எவ்வளோ அறியணும், எவ்வளோ கை கொள்ளணும், இதன்படி நடக்கணுன்றது எவ்வளோ முக்கியப்படுத்தப்படுது. பார்த்தீங்களா? கர்த்தர் சொல்ற. அடுத்த ரோமர் 1:21 வாசிங்க. ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கணும். பாருங்க, ஒரு கூட்ட ஜனங்கள் தேவனை அறியறாங்க. அறிந்தோம் பாருங்க, அறிந்து ரட்சிக்கப்பட்ட நம்ம தேவனை அறிந்திருக்கிறோம். அவரை தேவனை அறிந்தும் தேவனை சோதரம் மகிமைப்படுத்தாமலும் என்ன செய்யக்கூடாது? என்ன எப்படி இருக்கக்கூடாது? மகிமைப்படுத்தாமலும் இருக்கக்கூடாது. அடுத்து எப்படியாமல் இருக்கக்கூடாது? சோத்தரிக்காமலும் இருக்கக்கூடாது. மகிமைப்படுத்தணும். மகிமைப்படுத்துறது எப்படி? தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து சோத்திரத்தில் மகிமைப்படுத்தணும். அதுக்கு தான் வேதத்தில் நம்ம சபையில் சொல்கிறது, நல்லா பாடுங்க, நல்லா துதிங்க, சோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்கிறது. அப்போ தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து சோத்திரத்தினால் மகிமைப்படுத்தணும். அப்போ ஒரு சிலர் வாயை மூடிக்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும்?
இங்கே எது எச்சரிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சபைக்கு வருகிற யாராக இருந்தாலும், சோதர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் சரி, சோதர் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஊழியர்களும் பாருங்கள், சோதர் வசனத்தை சில தியானிக்கும் போது என்ன பண்ணுவேன், இங்கே வந்த பிறகு கூட சில சமயம் ஆண்டவர் சில வார்த்தைகளை கொடுப்பாரு, சோதர் அப்போ அதை தியானிப்பேன். அந்த நேரத்தை மட்டும் நான் என்ன பண்ணுவேன், ஆமாம் சோதர் அது மெடினேஷனை அந்த தியானித்து கொண்டு இருப்பேன். மற்ற நேரங்கள் பாருங்கள் ஆராதனை வேலையில் அப்போ நானும் எழுந்து ஆராதிக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஆராதனை முக்கியம், பாடி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது முக்கியம் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் இருந்து எதனால வீணா பண்ணாங்களா, சிந்தனைகளினாலே வீணரானார்கள். பாருங்க, சிந்தனை பிறகு தேவையில்லாத வீண் சிந்தனைகள் வந்துடக்கூடாது நமக்கு. அப்போ அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன தேவனை அறிகிற அறிவு, வசனத்தை அறிகிற அறிவினாலே நம்ம நிரம்பி இருந்தோம்னா, அந்த வசனம் நம்ம மனதில் இருந்துச்சுன்னா, இருதயத்தில் இருந்தீங்கன்னா, அதை நம்ம சிந்திக்க நமக்கு கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், நம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருவோம். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகும். வசனத்தை அறிய என்ன உண்டாகும், கிறிஸ்துவின் எங்கள் சிந்தை உண்டாகும். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அதே போல் எனக்கும் உங்களுக்கும் தேவையானது கிறிஸ்துவின் சிந்தை. அல்லேலூயா. அப்போ வீண் சிந்தை வந்துருச்சுனாலே அங்கே பாவ சிந்தை வந்துடும். அதான் வேதம் சொல்லுகிறது, சிந்தனைகளால் வீணரானார்கள். அப்படி அடுத்த நிலவரம் எப்படி போயிருதுன்னா, அப்போ சிந்தனையில் பாதிப்பு உண்டாயிருச்சுன்னா அடுத்து என்ன ஆகும், உணர்வு இல்லாத இருதயம் வந்துடும். உணர்வு இல்லாத அவர்களுடைய இருதயம் என்ன செஞ்சிடும், இருள் அடைஞ்சு போயிடும். சரிங்களா, புரியுதா? அதுக்கு தான் வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவரை தேடணும், சபை ஐக்கியம் கூடி வரணும். இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் தான், உங்களுடைய ஆவிக்கிற ஜீவியம் கட்டி எழுப்பப்படும். கர்த்தருக்குள்ளாக நீங்கள் சோத்திர உறுதியாக நிற்க நல்லா. அதுக்கு தான் அதிகமாக நம்முடைய வாயின் வார்த்தைகளில் அதிகமாக சோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் தான். அதிகமாக சோத்தரிக்க நம்ம என்ன செய்கிறோம், சோத்திர பலி எடுக்கிறவர்னு என்ன செய்கிறாங்களாம், வேதம் சொல்லுது, சோத்திர பலி எடுக்கிறவன் ஆண்டவர் வேதம் சொல்லுதா என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆமாம், சோத்திர பலி எடுத்துக்கிட்டே இருக்கணும், கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. நீங்கள் அதிகமாக ஜெபிக்க முடியாமல் இருக்கலாங்க, மற்ற வெளியே இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா. ஆனால் சோத்திரம் பண்ணுறது எளிதாக பண்ணலாம்ல. வாயில் சோத்திரம் சொல்கிறது ரொம்ப கஷ்டமா? நான் பழக்கத்தில் உள்ளதான் உங்களுக்கு சொல்கிறேன். சோத்திர பலியிடும் போதெல்லாம் நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. அல்லேலூயா. எங்கள் வீட்டில் இருக்கும்போதே சோத்திரம் பண்ணுங்க, வேலை ஸ்தலத்துலேயும் சோத்திரம் பண்ணுங்க, தொழில் வியாபார ஸ்தலங்களில் கூட வேலை. ஆமாம், சோத்திரம் கர்த்தருடைய பிள்ளைங்க. நீங்கள் உங்கள் போகும்போது டூ வீலரில் போகும்போது வரும்போதும் ஆட்டோ ஓட்டுறவங்களா இருக்கிறீங்க, போகும்போதே நல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரம் மெதுவாக வாயில் மெதுவாக சோத்திரம் பண்ணிக்கிட்டே போங்க. சோத்திரம் உலக புறான் மனுஷன் பாருங்கள், இப்போ சினிமா பாட்டெலாம் பாடிக்கிட்டு போகிறாங்களா, பார்த்துருக்கீங்களா? பார்த்ததுலையோ? டூ வீலரில் போகும்போது காரில் போகும்போதெல்லாம் சினிமா பாட்டு அப்படி பாடுற ஆள்லாம் இருக்குது. நம்ம துதி பாடல் நிறையா இருக்குது. பாடின என்ன அப்போ சொல்கிறோம், அது பாடலைனாலும் ஒருவேளை பாடலைனாலும் சோத்திரமையாவது பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமாம், நல்ல அருமையான பக்தி பாடல்கள்லாம் நம்ம ஃபாதர் எளிமையாக அப்படி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்களே. பாடுவது எவ்வளவு சோத்திரம் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயம் இருளடையக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, இருளடைகிறதுக்கு பாருங்கள். அப்படி எப்படி ஆரம்பித்து எப்படி வசனம் முடியுது பாருங்கள். அவர்கள் தேவனை அறிந்தவங்க தான், அறியாதவர்கள் கிடையாது. அறியாதவங்கள் அறியணும். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தலை. அடுத்து என்ன செய்யலை, ஸ்தோத்தரிக்கலை. தங்கள் வீண் சிந்தனைக்கு இடம் கொடுத்துட்டாங்க. மூணாவது, உணர்வு இல்லாத இருதயம் போனதுனால கடைசியில் அவங்க இருதயம் என்ன அடைஞ்சு போச்சு. நம்ம இருளடைய விடலாமா? ஒரு நாள் விடக்கூடாது. அல்லேலூயா. சோத்திரம் துதியினால என்ன பண்ணணும், நம்முடைய இருதயம் பிரகாசிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், வசனம் நம்ம பிரகாசிக்க பண்ணணும். என்ன செய்யும், தேவனுடைய வசனம் எப்படிப்பட்ட தெரியுமா, இருளில் பிரகாசிக்கிற வசனத்தை நாம் கவனிப்பது நல்லம் அப்படின்னு இருக்கா. இருளில் பிரகாசிக்கிற வெளிச்சத்தை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நல்லன்னு பேதுரு சொல்கிறார். சரி, இப்போ வாசிக்க நேரம் இல்லை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். 1 பேதுரு 2 புத்தகத்தில் வாசிங்க. அங்கே அப்போஸ்தலன் பேதுரு அருமையாக ஆலோசனை சொல்கிறத நீங்கள் வாசிக்கலாம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ரோமர் 12:16 வாசிங்க. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கிறேன். ரோமர் 12:16. ஒருவர் என்ன செய்யுங்க, இதை பாருங்கள், இந்த இதுதான் ஐக்கியம் பாருங்கள். இதை நோட் பண்ணிக்கொள்ளணும்.
இதை அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொள்ளணும். இது மனசில் என்ன சொல்ல போனால் சோத்திரம், இந்த சோத்திர டீச்சராக இருக்கிறவங்க, அதே சமயத்தில் எல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைங்க, சபையில் பெரியவங்களாக இருக்கிறவங்க, சோத்திர வாலிய பிள்ளைகள் முதற்கொண்டு அந்த வாலண்டியர்ஸாக இருக்கிறவங்க, நீங்கள்லாம் இதெல்லாம் இந்த வசனத்தை அப்படியே மனதில் வைங்க. என்ன செய்யணும்? ஒருவருடன் நம்ம என்ன செய்யணும்? ஏக சிந்தையவர்களாக இருங்க. அடுத்து என்ன வரக்கூடாது? மேட்டுமையான, இன்னைக்கு இந்த செய்தி கேட்டு அப்படி கர்த்தர் தெளிவாக பேசிதாங்க சத்தியத்தை கொடுக்குறாரு. ராஜ சொல்கிறாரு, சபை நிலவரம் முழுமையாக எனக்கு தெரியாது, வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆமாம், பேசி வெளிப்படுத்துவார். ஆமாம், சோத்திரம். இது யாரோ சொல்லிட்டாங்க, ஏதோ எனக்கு யாரோ வந்து ஃபோனில் சொல்லிட்டாங்களோ, வீட்டில் வந்து சொல்லிட்டாங்களோ, அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஒருவரோட சந்தையாருங்கள். ஆனால் ஒரு சில காரியங்கள் எங்களுக்கு காதுக்கு வரணும். அது கூட சோத்திரம் முழுக்க அது தெரியுமா? சோத்திரம். ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒருத்தருடைய மனசை என் முழுமையாக அறிய முடியுமா? குடும்பத்தில் இருக்கிறீங்களே, உங்கள் பிள்ளைகளுடைய கணவருடைய முழுமையான காரியங்களை மனைவி அறிய முடியுமா? மனைவியுடைய முழுமையான காரியங்களை மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு அறிய முடியுமா? அது அறிய முடியவர் யார் தான்? கர்த்தர் தான். பெத்த பிள்ளைகளுடைய மனசில் இருக்கிறது கூட யார் தான் அறிய முடியுமா முழுமையா? முடியாது. சரி, அப்போ ஒருவருடைய ஏக சிந்தையுள்ளாக இருங்கள். ரெண்டாவது, மேட்டுமையானவர்களை சிந்திக்கக்கூடாது. மேட்டுமையான எண்ணங்கள் வந்துடவே கூடாது, சிந்திக்கவே கூடாது. அது என்ன சிந்தனை குறித்து தான் பார்க்குறோம். சிந்தித்து அப்போ மேட்டுமையானவர்களை சிந்தியாமல். மூணாவது என்ன செய்யணும்? அவர் தாழ்மையானவர்களுக்கு இணங்கி இருக்கணும். இணங்கி செயல்பட்டால் தான் ஒரு ஊழியம். சோத்திரம். இணக்கம் இல்லாமல் அங்கே பிணக்கம் உண்டாயிரும். என்ன உண்டாயிரும்? பிணக்குன்னு தெரியுதா? பிரிவினை உண்டாயிரும், பிரச்சனை உண்டாயிரும். இணக்கம் இல்லாத இடத்துல பிரச்சனை உண்டாயிரும். அப்போ இணங்குங்கள். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன செய்யக்கூடாது? நான் ரொம்ப புத்திமானாக்கும், நான் பெரிய ஞானியாக்கும், நான் பெரிய அறிவாளியாக்கும். சோத்திரம். அப்படி சொன்னோம்னா வேறு சொல்கிறேன், உன்னை போல் முட்டாள் யாரும் இல்லைன்னு வேறு சொல்லப்படுறேன். ஆமாம், சோத்திரம். அப்படி சொன்னோம்னா அவங்க எனக்கு சில வசனங்களை வாசித்தா ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம், சோத்திரம். யார்? அப்போஸ்தலன் பவுல் தான் நிறுவத்தில் சொல்லியிருக்காரு. அதை தேடி கண்டுபிடிச்சி சொல்லணும். சரி, உங்களே புத்திமானுங்கள்ன்ட்டு என்ன செய்யாதீங்க, நீங்கள் என்ன ஆகுதுங்க. ஆமாம், நம்ம பெரும்பாலும் நிறைய அப்படி தான் நினச்சிட்டு இருப்போம் இல்லையா? நான் ரொம்ப பெரிய என்னது ப்ரில்லியண்டா, ரொம்ப அறிவாளி, ஞானி, புத்திமான், சோத்திரம், பெரிய என்னது, ஆமாம் என்னது சொல்கிறது, ஸ்காலரா என்னமோ. சரி, புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். சரி, அடுத்து பார்த்தீங்களா? அஞ்சாவது, பரலோக பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம சிந்திக்கணும். அதை பெறணுன்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம சிந்திக்கணும். இது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிங்க. கிறிஸ்தேசுவுக்கள் தேவன் அழைத்த, பாருங்க, எல்லாருக்கும் பொதுவான ஒரு சோத்திர ஆலோசனை, பொதுவான தேவனுடைய சோத்திர கட்டளை. இது கட்டளைன்னு சொல்லலாம், ஆலோசனை மட்டும் இல்லை, கட்டளை. என்னது சொல்லப்பட்டு கிறிஸ்தேசுவுக்கள் அப்போஸ்தலன் பவுல் மூலமாக கர்த்தர் சொல்கிறார், தேவன் அழைத்த பரம அழைப்பு எனக்கும் உண்டு, உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. அந்த பரம அழைப்பு இங்கே சோத்திரம், இங்கே இருக்கிற பூமியில் இருக்கிற நமக்கு எங்கேருந்து அழைப்பு வருகுது? பரலோகத்திலேருந்து அழைப்பு வருது. ஜனங்களே, பூமி உங்களுக்கு சொந்தமானது அல்ல, பரலோகத்துக்குரியவங்க நீங்கள். ஆமாம், சோத்திரம். ஆமாம், நீங்கள் ஆயத்தமாக இருங்க. மணவாளனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டி சபையை சேர்த்துக்குள்ள வரப்போகிறார். இது பரம அழைப்பு. ஆமாம், சோத்திரம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நம்ம என்ன செய்யணும்? லக்கை நோக்கி தொடரணும். நமக்கு முன்பாக வைத்திருக்கிற சோத்திர லக்கு என்னது? எப்படி நம்ம ரட்சித்த தேவன் நம்மோடு கூட ஒரு கூட்ட ஜனத்தையும் ரட்சிப்புல நடத்த விரும்புகிறார். அதான் நம்முடைய லக்கா இருக்கணும். அண்ணன் ஆத்மாக்கள் இன்னும் ரட்சிக்கப்படலையே, என் குடும்பத்தில் பெற்றோர்கள் ரட்சிக்கப்படலையே, என் கணவர் ரட்சிக்கப்படலையே, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையே, என்னுடைய உறவினர்கள் ரட்சிக்கப்படலையே, என் நண்பர்கள் ரட்சிக்கப்படலையே, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படலையே, என் பட்டணத்துள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படலையே, என் தேசத்துள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படலையே, உலகத்தில் பெருங்கூட்ட ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்களே. இந்த உணர்வோடு நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் சகோதரன் நாம் செயல்படணும். அல்லேலூயா. கர்த்தர் சகோதரம் டாட். அப்போ கிறிஸ்தேசுகள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக என்ன செய்யணும்? இதான் லக்காக இருக்கணும். குறிப்பாக நம்ம ஆவிக்குரிய ஜீவத்தை காத்து கொண்டு அவருடைய வருகைக்கு, மணவாளனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும். அல்லேலூயா. மணவாட்டி சபையாக எங்கள் சபை உருவாகணும். ஆண்டவரே, தினமும் ஜெபிக்கணும். என்னை மனவாட்டியாக என்னை உருவாக்கும், என்னை தேறினவர்களாக நாம் நிற்கும்படியாக. 15 வசனத்தோடு வாசிக்கலாம். ஆகையால் சரிங்களா, சோத்திரம். நம்ம சபையில் தேவன் வைத்திருக்கிற நோக்கம் என்ன? நம்மை தேறினவர்களாக நிறுத்துவதற்காக. கொலோசியர் புத்தகத்திலையும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பார்த்தீங்களா? கொலோசியர் புத்தகத்தில் எந்த மனுஷனை, கொலோசியர் 1:27 வாசிக்கலாம். கிறிஸ்தேசுவுக்குள் சபையை வைத்திருக்கிற நோக்கம் தான். சபைக்குள்ள ஊழியர்களாக எங்களை வைத்திருக்கிற நோக்கம் அதுதான்.
எந்த மனுஷனையும் ஒரு ஊழியக்காரன் சபையின் மேய்ப்பன் என்ன பண்ணணும்? கிறிஸ்தேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு கிறிஸ்தவர்கள் தேறினவர்களாக நிறுத்தணும். சோத்திரம். நிறுத்தும்படிக்கு என்ன செய்யணும்? அவரையே அறிவிக்கணும். ஆண்டவரையே அறிவிக்கிற காரியங்கள் அவசியம். அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். அதைத்தான் நல்ல ஒரு ஊழியக்காரர், உண்மையான ஊழியக்காரர்கள் செய்வாங்க. சோத்திரம். தங்களையே அறிவிக்கிறாங்கன்னா அது தவறான ஒரு காரியம். சோத்திரம். கர்த்தரையே அறிவிக்கிற காரியங்கள் தான் அவசியம். அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் எல்லா மனுஷனுக்கும் புத்திமதி சொல்கிறேன். இன்றைக்கி பாருங்கள், எல்லாருக்கும் தான் புத்திமதி சொல்கிறேன். சோத்திரம். ஊழியர்களுக்கும் நம்ம வாசித்த காரியங்களில் புத்திமதி இருக்குது. குடும்பத்துக்கு இருக்குது, விசுவாசிகளுக்கு இருக்குது, குடும்பத்துக்கு இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, வாலிப பிள்ளைகளுக்கு இருக்குது, ஆண் பிள்ளைகள் இருக்குது, பெண் பிள்ளைகளுக்கு இருக்குது, சிறு பிள்ளைகளுக்கு இருக்குது, எல்லாருக்கும் சோத்திரம் ஆலோசனை இருக்குது. அப்போ எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் என்ன செய்கிறோம்? எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுறோம். புத்தி சொல்கிறது பிரசிக்கிறது மட்டும் இல்லை, உபதேசம் பண்ணுகிறது. ஸ்தோத்திரம். சரி, இன்னொரு வசனம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தை வாசி முடிக்கலாம். சரி, இதோட எல்லாம் முடிக்கிறேன். ஜோம் பண்ணுவோம், வாசிக்கலாம். நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் இந்த காரியங்களெல்லாம் உண்மையில் வரும்போது நீ என்ன செய்யணும்? உன் தேவனாய் கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எச்சரிப்பாக சொல்லப்பட்டது. அப்போ சோத்திரம். அந்த 10 கோத்திரத்தால் எங்கே கொண்டு போகப்பட்டாங்க? அசிரியா தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டாங்க. 2 கோத்திரத்தாராகிய சோத்திரம் அந்த யூதர்கள் எங்கே கொண்டு போகப்பட்டாங்க? பாபிலோன் தேசத்துக்கு துரத்தி விடப்பட்டு கொண்டு போகப்பட்டாங்க இல்லையா? எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும்போது பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குறிப்பாக உன் இருதயத்தில் அங்கே இருக்கும்போது கூட சிந்தனை செய்ப்பா. சிந்தனை செய்யாமல் தான் கெட்டு போனீங்க. சோத்திரம். ஆனால் இப்பயாவது சிந்தனை செய்து மறுபடியும் நான் உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ண ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணினேன், நீங்கள் சோத்திர இஸ்ரவேல் தேசத்துக்கு வாங்கன்னு கர்த்தர் சொன்னார். அதே வார்த்தை அப்படியே நிறைவேறிடுச்சு. அல்லேலூயா. மீதி இருக்கிற ஜனங்கள்லாம் சிந்தனை செய்து இப்போ எங்கே போயிட்டாங்க? சோத்திரம். இஸ்ரவேலர்கள் அவங்க தேசத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி விட்ட தேசத்துக்கு போயிருக்கிறாங்க. சிந்தனை செய்து உன் தேவனாய் கர்த்தரிடத்துக்கே என்ன செய்து திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நல்ல கவனிக்குது. நமக்கும் உரியது. கர்த்தர் நமக்கு கற்பிக்கிறபடி எல்லாம் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சந்ததிகளும் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அறகுற இருதயத்தோட இல்லை. என்ன இருதயத்தோட? முழு இருதயத்தோடு, உங்கள் முழு ஆத்மாவோடும் ஆண்டவருடைய சத்தத்தை செவி கொடுக்குறீங்களா? கர்த்தருக்கு செவி கொடுத்தால் என்ன நடக்கும்? உங்களுடைய என்னுடைய தேவனாய் கர்த்தர் என்ன செய்வார்? கர்த்தர் சிறையிருப்பை திருப்புவார். அல்லேலூயா. எல்லா சிறையிருப்பையும் கர்த்தர். இது ஒரு அருமையான ஒரு வார்த்தை. சோத்திரம். எந்திரிப்போமா? சோத்திரம். கர்த்தர் சிறையிருப்பை திருப்பி என்ன செய்வார்? சிறையிருப்புன்னா பாருங்க, கடன் ஒரு சிறையிருப்புங்க. கர்த்தர் சோத்திரம். ஒரு சில பாவங்களிலிருந்து விடுபடாமல் இருக்கிறீங்கன்னா அது ஒரு சிறையிருப்பு. சோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்குதா? அது ஒரு சிறையிருப்பு. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்குதா? அது ஒரு சிறையிருப்பு. கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். கர்த்தர் சொல்றார், சிறையிருப்பை மகனே மகளே சபையாரே உங்கள் சிறையிருப்பை நான் திருப்புவேன். ஆமென். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் எடுத்துங்க. கர்த்தர் சிறையிருப்பை திருப்ப வல்லவர். கர்த்தர் நாம் செய்ய வேண்டியது தேவ சித்தத்துக்கு நாம் பூரணமாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் சுய சித்தம் ஒன்று வேண்டாம், அது சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக அல்ல தேவா என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டோ ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்திடும் மாமிசம் சாக தேவாருள் செய்குவே கல்வாரியை அன்பினையே கண்டு வீரை ஓடி வந்தேன். கல்வாரியை கண்டு வீரை ஓடி வந்தேன். கழுவோம் திருரத்தம். அப்பா, முழு சபையும் கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பு எல்லாம் ஆண்டவரே சிறையிருப்புல திருப்பி இருக்கிற ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் எந்த விதத்திலாம் குறைவாகி அந்த சிறையிருப்புல இருக்கிறாங்களோ
அந்த குறைவை நீக்கி நிறைவை தாரும் ஐயா நம்முடைய பிள்ளைகளுக்கு கணத்துக்கு. பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேலை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவி, அடியேனை திருச்சித்தம் போல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபைகளை நன்மைகளை சிந்தித்து பார்ப்போம். கடந்த நாம் ரட்சிக்கப்பட்ட நாளுக்கு முதற்கொண்டு கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நினைத்து கர்த்தர் சோத்திரம். தேவன் நமக்கு கொடுத்த சுகத்துக்காக சோத்திரம் விடுவோமா? கர்த்தர் நம்ம இதுவரைக்கும் தந்த பலத்துக்காக சோத்திரம் விடுவோம். கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக கர்த்தர் சோத்திரம் விடுவோம். கர்த்தர் தந்த நல்ல பலத்துக்காக அந்த சோத்திர குடும்பத்தை நடத்த முடியாத எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக தான் தேவன் தந்த வருமானத்துக்காக கர்த்தர் சோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் தந்த பாதுகாப்புக்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் தந்த உயர்வுக்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் தந்த விடுதலைக்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் தந்த வெற்றிக்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். பிள்ளைகளை படிப்புல வெற்றியை கொடுத்தாரு, அல்ல திருமண காரியங்கள் கைகூடி வர பண்ணுகிறாரு. தேவன் தம்முடைய பிள்ளைகளை தேவடைய எல்லாம் அந்த தேவைகள் அந்தந்த நேரத்தில் சந்தித்து தருகிறாரு. கர்த்தர் அற்புதத்தின் தேவனாயிருந்து அதிசயங்கள் கர்த்தராக இந்த நம்ம இதுவரைக்கும் நடத்தி வந்ததுக்காக கர்த்தரை சோதரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லும் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வழிகளை சிந்தித்து பார்ப்போம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் சோத்திரம் ஜெபிக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் சோத்திர கர்த்தருக்கு நாம் ஊழியத்திற்கு சபைக்கு உதவியாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்கணும். கர்த்தருக்கு சோத்திர ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தருக்கு தசம காணிக்கை உண்மையாக இருந்து கர்த்தரை கணம் பண்ணுறீங்களா? கர்த்தருக்கு தசம காணிக்கை கொடுக்கிறது என்பது கர்த்தரை கணம் பண்ணுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை கணம் பண்ணுகிறதுல சோத்திர நீங்கள் உறுதியாக இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு வைராக்கியம் உள்ளவராக இருப்பார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் வாழ்வில் வந்த குறைகளை சிந்தித்து பாருங்க. அல்லேலூயா. ஏன் கடன், ஏன் வேதனை, ஏன் தேவையில்லாத நிந்தனைகள், ஏன் மன சோர்வு, ஏன் சமாதானப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும். சோத்திர வேதம் சொல்லுது வாழ்வாளத்தில் நன்மை அணிவித்திரு, தாழ்வாளத்தில் சிந்தனை செய்ய சொல்லப்பட்டிருக்கிறது. சிந்தனை செய்து ஆண்டவரே என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது, என்னுடைய தவறுகளை குறைகளை சுட்டி காட்டு ஆண்டவரே, நான் திருந்தட்டும். அல்லேலூயா. நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு நான் நடக்க வேண்டிய வழியை காட்டுங்கப்பா என்று சொல்லுங்க. கரம் பிடித்து என்னை நடத்துங்கய்யா என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். அவர் கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. சோத்திரம். ஏசாயா 58:2 கீழ்ப்படியாமை, மீறுதல், பெருமை, அலட்சியமைகள் ஆசீர்வாதத்துக்கு தடையில உண்டு பண்ணுகிறது. இதெல்லாம் என்னை விட்டு அகற்றி போடுங்க ஆண்டவரே. சோத்திரம். அல்லேலூயா. ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்க உங்களுக்கு வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது கடைசியாக உண்மையில் எவைகளோ, ஒழுக்கமுள்ள எவைகளோ, நற்கத்திகளில் உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, போல எதுவோ அதே சிந்தித்துக் கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். சமாதான தேவன் அப்போது உங்களோடு இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது சொல்லப்படுகிறது. மாம்சத்துப்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் சொல்லப்பட்ட ரோமர் 8:5-6 நாம் ஆவிக்குரியவர்களாக இருந்து ஆவியின்படியே நாம் நடக்க கர்த்தர் நம்மை வசனத்தின்படியே நடக்க கர்த்தர் நம்மை கிருபை தருவாராக. எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ ஆவியானவரால் நடத்தப்படுக்க ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே ஆவியானவரே என்னை நடத்துகையா, என் குடும்பத்தை நடத்துங்க, என் பிள்ளைகளை நடத்துங்க என்று சொல்லி ஒப்புடுங்க. பெற்றவர்கள் ஒப்பு கொடுங்க. அல்ல எதிர்காலங்களை நடத்துங்க, திருமண காரியங்களை நடத்தித்தாங்க. ஓ சோத்திர பிள்ளைகளுக்கு சோத்திர குழந்தை கொடுத்த திருமணமான பிள்ளைகளுக்கு குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. அல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். அல்லேலூயா. ரோமர் 1:29 தேவனை மகிமைப்படுத்துவர்களாக நாம் இருப்போம். சோத்திரம். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போம். ரோமர் 12:16 மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் அல்லேலூயா தேவனுடைய காரியங்களை சிந்திக்கக்கூடியவர்களாக, தேவ சித்தத்தை சிந்திக்கக்கூடியவர்களாக கர்த்தர் மாற்றுவாராக. பரலோக பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாக தேவன் அழைத்த பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி பொறுமையாய் ஓட முடியாத கிருபைகளை ஆண்டவரே உம்முடைய ஜனத்துக்கு தருவீராக. அல்லேலூயா. சோத்திர. கர்த்தர் கிருபை செய்து நடத்துங்கப்பா. சோத்திரம். இருதயத்திலே சோத்திரம், இருதயத்திலே சிந்தனை செய்து கர்த்தர் சோத்திரம் தேவன் பக்கமாய் திரும்பி என்று வேதம் சொல்கிறது. அப்படியாக கர்த்தாவே சோத்திரம். எல்லாவற்றிலும் உங்க பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ உம்முடைய சித்தத்தை அறிந்து வசனத்தின்படி வாழ எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. ஜெபங்களும் பதில் தாரும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பிரசனாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருவதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையிலே வெளிப்படும் மட்டும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு இன்னைக்கு இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஒரே ஆசீர்வதிப்பாராக. மாலையில் இருக்கிறதானே சோதரம் அந்த பிபிஎஸ் கர்த்தர் சோதரம் டாட்டும் இந்த நிறைவு நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் சோதரம் டாட்டும் ப்ரோக்ராமில் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.